4ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து படிப்போம். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடையவும் தைரியமாய் கிருபாசன தந்தையிலே சேர கடவும். பல வாரங்களாக தேவனுடைய நீதியை பற்றி படித்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கு இதை முடிக்கிறதுனால தேவ நீதி அவ்வளோதான் என்று நினைத்து கொள்ளக்கூடாது. எந்த ஒரு சப்ஜெக்டாக இருந்தாலும் அது இன்னொரு தடவை இதே டாப்பிக்கில் வருவோம், வேறு ஆங்கிளில் வருவோம். அப்பையும் நீதியை பற்றி இதுவரை சபையில் போதித்திராத பல சத்தியங்களெல்லாம் போதிக்க ஆரம்பிப்போம். இன்றைக்கு முடிக்கிறதுனால இது அவ்வளோதான்னு நினைத்து கொள்ளக்கூடாது. எப்போதும் நான் அடிக்கடி சொல்கிறது அதுதான். எந்த ஒரு காரியமும் முடிவல்ல. இன்றைக்கி முடிக்கிறதுனால அது முடிவல்ல. இந்த வேதத்தில் இருக்கிற எந்த ஒரு சத்தியமாக இருந்தாலும் நான் சொல்கிறேன், இதெல்லாம் புரிந்து கொள்வதற்கு இந்த உலகத்தில் பொதுவாக சொல்லுவாங்களே, இத்தனை ஜென்மம் எடுக்கணும், அத்தனை ஜென்மம், அதெல்லாம் விசுவாசிக்கிறது கிடையாது. ஜென்மத்தெல்லாம் விசுவாசிக்கிறது கிடையாது. அடுத்த ஜென்மம் நீங்கள் உடனே அதை நீங்கள் பிடிச்சிக்காதீங்க. அடுத்த ஜென்மம் அப்படி சொல்லாதீங்க. ஒரு பேருக்கு சொல்லுவாங்க இல்லையா, 100 ஜென்மம் இருந்தாலும் 100 ஜென்மம் எடுத்தாலும் இந்த வசனத்தை நீங்கள் 100 ஜென்மம் பிறந்தால் கூட இதில் இருக்கிறதெல்லாம் நீங்கள் குறைவாக தான் புரிந்து கொள்ள முடியும். எல்லாவற்றையும் எல்லாவற்றையும் நம்ம புரிந்து கொண்டோமா என்று சொல்லுவோன்னா, நான் சொல்கிறேன், இந்த வயசு இந்த கர்த்தர் கொடுத்த இந்த வாழ்க்கையில் நான் தேவனுடைய வார்த்தையை புரிந்து கொள்கிறேன்னா எல்லாவற்றையும் புரிந்து கொள்ள முடியாது. என்னால் ஏதோ ஓரளவு தான் என்னால் புரிந்து கொள்ள முடியும். நல்லா புரிஞ்சுக்கங்க, நல்லா இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ளுங்கள். இந்த வேத வசனம் முழுவதையும் போதிக்க ஆரம்பித்தோம் என்று சொன்னால், நான் சொல்கிறேன், எத்தனை ஜென்மங்கள் எடுத்தால் கூட அப்படி உலகத்தில் பேசுகிற வார்த்தை, ஜென்மத்தை விசுவாசிக்காதீங்க, பாஸ்டர் ஜென்மங்களெல்லாம் நம்புறாரு போல் அப்படின்னு சொல்லாதீங்க. ஒரு பேச்சுக்கு ஒரு வார்த்தைக்கு சொல்கிறேன், எத்தனை முறை பிறந்தா கூட இந்த பைபிளில் இருக்கிறத நம்ம முழுமையாக நம்மால் புரிந்து கொள்ள முடியாதுன்னா அப்படி ஆழங்கள் போய் கொண்டே இருக்கும். அதாவது ஒரு உதாரணம் சொல்ல போனால், பவுலடியார் நிறைய சத்தியத்தெல்லாம் போதிக்கிறார். அவருடைய நீங்கள் நினைப்பீங்க, சும்மா ஒரு வசனம் நீங்கள் நினைப்பீங்க, அந்த ஒரு வசனத்தை எடுத்து ஒரு வருஷமே போதிக்கலாம், 2 வருஷம் கூட போதிக்கலாம். அவ்வளோ ஒரு வசனத்தை எடுத்தாலும் அவ்வளோ உள்ளே போயிட்டே இருக்கும். அவ்வளோ சாராம்சத்தை என்ன பண்ணுவார்னா, பவுலாக இருக்கட்டும், பேதுருவாக இருக்கட்டும், யோவானாக இருக்கட்டும், பைபிளில் இருக்கிற எந்த ஒரு வார்த்தைகளாக இருந்தாலும் அவ்வளவுதான் என்று நின்று விடாதீர்கள். உள்ளே போய் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய ஒன்றும் இல்லை. ஒரு உதாரணம் சொல்கிறேன், கேளுங்களேன், அப்போ உங்களுக்கு நல்லாவே புரியும். இப்போ இந்த உலகத்தில் ஏராளமான கோடிக்கணக்கான ஊழியக்காரர்கள் இருக்கிறாங்க. நல்லா புரிஞ்சு, உலகத்தில் கோடிக்கணக்கான ஊழியர்கள். எல்லா ஊழியர்களையும் ஒரு வசனத்தை டீச் பண்ண சொன்னோம்னா, யோசிச்சு பாருங்கள், எல்லா ஊழியக்காரர்களும் ஒரு வசனத்தை எடுத்து எல்லா இடத்துக்கும் இதை தான் நீங்கள் எல்லா சர்ச்சிலும் டீச் பண்ணணும்னு சொன்னாங்கன்னா, உங்களுக்கு தெரியுங்களா, கோடிக்கணக்கான ரெவலேஷன் ஒரு வார்த்தையிலேருந்து உருவாக ஆரம்பிக்கும். அதான் ஒரு வேத வல்லுனர் அவர் சொல்கிறாரு, ஒரு லைப்ரரியே சாம் 23க்காகவே உருவாக்கப்பட்டுச்சுன்றார். 23வது சங்கீதத்தை விளக்குவதற்காகவே ஒரு லைப்ரரி உருவாக்குனாங்களாம் பாருங்கள். அவ்வளோ ஒரு சாராம்சங்கள், சரக்குகள் சங்கீதம் 23 இருக்குது. அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார். நம்ம நினைக்கிறோம், அன்றைக்கு சண்டே கிளாஸில் இந்த சங்கீதங்கள்லாம் படிக்கும்போது பார்த்திங்கன்னா, அது எங்களுக்கு தெரியாதா, இந்த வசனம் சின்ன வயசுலேருந்து சண்டே கிளாஸில் சொல்லிக் கொடுத்த சங்கீதமாச்சே, எனக்கு நல்லா அப்படியே மனப்பாடமாக தெரியும் என்றெல்லாம் சொல்லுவோம். ஆனால் அதில் இருக்கிற விஷயங்கள், நான் சொல்கிறேன் பாருங்கள், இந்த சங்கீதம் 23 கர்த்தரன் மெய்ப்பராக இருக்கிறார் என்ற டாப்பிக்கை இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை கோடி ஊழியக்காரங்க கொடுத்தாலும் அவ்வளவு விஷயங்கள் வெளியே வர ஆரம்பிக்கும். புரிஞ்சுங்களா? ஆகவே தான் வேதத்தை பார்க்கும்போதெல்லாம் ஏதோ கையில் வச்சு ஒரு சும்மா சாதாரண புக்குன்னு நினைக்காதீங்க. இந்த பைபிள் சொல்லுது, இந்த வேதமே சொல்லுது, இதில் இருக்கிறதெல்லாம் விவரித்து சொல்ல போனால் உலகம் தாங்காது, உலகம் கொள்ளாது என்று போடப்பட்டிருக்கு. ஆமென். புரியுதுங்களா? எல்லாம் இது அப்படியே சும்மா அவ்வளவுதானா என்று நீங்கள் நிறுத்தி விடக்கூடாது, அவ்வளோதான் நின்று விடக்கூடாது. பாருங்கள், நான் சின்ன வயசாக இருக்கும்போது ஒரு ஊழியக்காரர் இப்படி சொன்னார். அவர் என்ன சொல்கிறாருன்னா,
அவர் கற்றுக்கொண்ட ஒரு விஷயத்தை சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, தம்பி இந்த கண்கார்டன்ஸ் இருக்குதுப்பா, அது இருக்குது இது இருக்குது, இதெல்லாம் போதிச்சா அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான் முடிஞ்சிடும் போல் அப்படின்னு. கிடையாதுங்க, அவங்களுடைய அறிவு அவ்வளோதான். இந்த கண்கார்டன்ஸில் இருக்கிறதையும் அதில் இதில் இருக்கிறதையும் போதிச்சா அவ்வளோதான் மேட்ரு முடிஞ்சிச்சுன்னு நினச்சிட்டு இருக்கிறோம். கிடையாது. இதெல்லாம் நான் சொல்கிறேன் பாருங்கள், எத்தனை தலைமுறைகள் எழும்பி, நான் ஜென்மம் சொன்னேன் இல்லையா, இப்போ ஜென்மத்தை தாண்டி தலைமுறைகளுக்கு வாங்க. ஏன் தலைமுறை இருக்கட்டும், அடுத்த தலைமுறை, அடுத்த உங்கள் தலைமுறை, உங்கள் தலைமுறை எடுத்துக்கங்க, உங்களுடைய தலைமுறை எடுத்துக்கொள்ளுங்க. இங்கே இருக்கிற அத்தனை தலைமுறைகள், எத்தனை தலைமுறைகள் எழும்பி போதித்தாலும் இதில் இருக்கிற எசன்ஸை யாரும் குறைக்கவே முடியாது. அவ்வளவு வேல்யூ, ஒரு மதிப்பு உள்ளது, விலையேறப்பெற்றது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இன்றைக்கு இதை கொஞ்சம் முடிக்க போகிறோம். அடுத்த வாரத்தில் இன்னொரு காரியத்தோடு உள்ள வரப்போகின்றோம். நம் இரக்கத்தை பெறுவோம், ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடைவும், தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேரக்கடவும். நீதியை பற்றி நிறையா சொல்லலாம்னு சொல்லியிருக்கிறேன். இன்னையோடு முடிக்கிறோம். நீதி, இங்கே இருக்கிற ஒவ்வொரு கர்த்தர் நீதி, அவருடைய நீதியவே கொடுத்துருக்கிறார். ஏன் அவர் நீதியை கொடுத்தாரு? ஏன் அவர் நீதியை கொடுத்தா? நம்முடைய நீதி எல்லாம் அழுக்கான கந்தைகள் போல் இருக்குது. அப்போ நம்முடைய நீதி ஏன் அழுக்கான கந்தைகள்? நாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதது நிமித்தமாக நம்முடைய என்ன நீதி பண்ணணும் அத்தனை நீதியுமே அழுக்கான கந்தை என்று போடப்பட்டிருக்கு. ஆகவே என்றைக்கு நாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறோமோ அன்றைக்கு நாம் யாருடைய நீதியை பெற்றுக்கொள்கிறோமோ அவருடைய நீதியவே பெற்றுக்கொள்கிறோம். ஆகவேதான் பவுல் சொல்றார், நாம் அவரால் தேவனுடைய நீதியாகும்படிக்கு, அவரே நம் தேவனுடைய நீதியாகும்படிக்கு, தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாதவரை நமக்காக பாவமாக்கினார் என்று வேதத்தில் நாம் படிக்க ஆரம்பிக்கிறோம். அப்போ தேவன் நம்மை நீதியாக்கி இருக்கிறார். நீதிமான்களாகிய ஒவ்வொருவரும் நீதியில் நடக்க வேண்டும் என்பதை பற்றி தான் நாம் ஒவ்வொரு வாரமும் இங்கு பேசி கொண்டிருக்கிறோம். இதை பற்றி நாம் பேசும்போது ஆபிரகாம் அண்ட் ரூத் அண்ட் யோசுவா அண்டு தாவீது வரையில் நம்ம என்ன பண்ண ஆரம்பித்தோம், படிக்க ஆரம்பித்தோம். இன்றைக்கும் ஒரு சிலரை பற்றி நம்ம பேச போகிறோம். நீதியில், அதாவது நீதிமான்களாகிய நாம் நீதியில் நடக்க வேண்டும். நன்றாக புரியுதுங்களா? நீதியில் நடக்க வேண்டும். நிறைய நீதிமான்கள் நீதியில் நடக்காமல் போய்விடுகிறார்கள். ஆகவே தான் பாருங்கள், இன்றைக்கு பல விபரீதங்களையும் பல கஷ்டங்களையும் பல பிரச்சனைகளையும் சந்திக்கிறார்கள். ஆகவே நீதிமான்களாக இங்கே இருக்க ஒவ்வொருவரும் நீதியில் நடக்க வேண்டும் என்று வேதம் விரும்புகின்றது, தேவன் விரும்புகிறார். நீதியை நடப்பித்தார்கள். விசுவாச வீரர்கள் ஒவ்வொருவரும் நீதியை நடப்பித்தார்கள் என்ற பெயர் நீதியில் நடந்தார்கள். வேதத்தில் இருக்கிற பாருங்கள், ஒரு 2-4 பேரோட முடிச்சலான்னு பார்த்தேன். இன்னும் கொஞ்சம் பேரை கொஞ்சம் சொல்லிட்டு அப்புறம் இன்றைக்கு முடிக்கலான்னு பார்க்குறேன். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சில பேரெல்லாம் பேசலான் இருக்கிறேன். ஆகவே 4 பேரை பற்றி கடைசியாக தாவீதை பற்றி நம்ம படித்தோம். யோசுவா அன்று தாவீதுன்னு சொல்லிட்டு. இன்றைக்கு அவங்க பையன் சாலமோன் அவர் கூட பார்த்திங்கன்னா அவருடைய நாட்களிலே நீதி நியாயத்தை செய்ததாக வேதம் நமக்கு அதற்கான ஆதாரங்களையும் உறுதியையும் கொடுக்கின்றது. 1 ராஜாக்களின் புஸ்தகம், இது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வேத பகுதி, ஆனாலும் கொஞ்சம் படிச்சுட்டு வருவோம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 28வது வசனத்தை படிப்போம். 3:28. ராஜா தீர்த்த இந்த நியாயத்தை இஸ்ரவேலர் எல்லாரும் கேள்விப்பட்டு நியாயம் விசாரிக்கிறதற்கு தேவன் அருளின ஞானம் ராஜாவுக்கு உண்டென்று கண்டு அவனுக்கு பயந்தார்கள். ஆமென். புரியுது என்ன சொல்கிறேன்னு, என்ன நடக்குதுன்னு? சாலமோன் அந்த நாட்களிலே பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரியும். இன்றைக்கி நிறைய ஸ்கூல் சப்ஜெக்டில் கூட இவருடைய இந்த நீதி நியாயங்கள் வந்திருக்கு. நீங்கள் படிச்சிருப்பீங்க இல்லைங்களா? 2 பெண்கள், அவங்க பிள்ளைங்க ஒருத்தருடைய பிள்ளை இறந்துருச்சு, இன்னொருத்தருடைய பிள்ளை இது என் பிள்ளைன்னு சொல்லி வாதாட ஆரம்பித்தாங்க. உடனே சாலமோன் ராஜா பரவாயில்ல, 2 பேர் இது என் பிள்ளைன்னு சொல்கிற 2 பேர் சொல்கிறாங்க. சரி, உனக்கு வேணாம் அவளுக்கு வேணாம், பிள்ளைய 2 வெட்டி ஆளுக்கு ஒரு பீஸ் கொடுத்துருங்கன்னு. அப்போ தான் உண்மையான தாய் என்ன சொல்ல ஆரம்பித்தா, இல்லை இது பைபிள் இல்லைங்களா, இது வேதத்தில் இல்லை, ஆனால் நடந்திருக்குது. அப்போ பாருங்கள் என்ன நடக்குதுன்னா, அங்கே நடக்கிற ஒரு விஷயம், அவளே உண்மையான ஒரு தாய் இல்லை அந்த குழந்தைய கொன்றாதீங்க, அவள்கிட்டையே கொடுத்துருங்க. நீதி நியாயங்கள் பாருங்கள், ப்ரில்லியண்ட்டான ஒரு ராஜா நம்ம சாலமோன். அந்த நாட்களில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு காரியம். இதன் மூலமாக நீதி நியாயங்கள் எல்லா இடத்துலையும் வெளியே தென்பட ஆரம்பிக்கிறது. இதை பார்த்து ஏராளமான நாடுகளில் இருந்தவர்கள்லாம் சாலமோனின் ஞானத்தை கேட்க, சாலமோனுடைய நீதி நியாயம், அவர் எப்படி நீதி நியாயத்தை வழங்குகிறார் என்பதை பார்ப்பதற்கெல்லாம் வந்ததாக நாம் வேதத்திலே ஏராளமான இடத்துல நாம் பார்க்க ஆரம்பிக்கின்றோம்.
மன்னிக்கவும், நான் வந்து அது பைபிளில் இருக்குது, பைபிள் இல்லைன்னு ஒரு வார்த்தை விட்டுட்டேன், அது பைபிளில் இருக்குது, மன்னிக்கவும். சில நேரத்தில் கொஞ்சம் வேகத்தில் பேசும்போது சில நேரத்தில் மிஸ் ஆகிடுது, இருக்குது இல்லைங்களா? 27. அப்பொழுது ராஜா உயிரோடு இருக்கிற பிள்ளையை கொள்ளாமல் அவளுக்கே கொடுத்து விடுங்கள், அவளே அதன் தாய் என்றான். ராஜாவை தீர்த்த இந்த நியாயத்தை இஸ்ரவேலர் எல்லாரும் கேள்விப்பட்டு நியாயம் விசாரிக்கிறதுக்கு தேவன் அருளின ஞானம் ராஜாவுக்கு உண்டென்று கண்டு, கொஞ்ச நேரத்தில் எல்லாருடைய கவனமும் சொன்ன கொஞ்ச நேரத்துலேயே எல்லோரும் பைபிளை திருப்பி பார்க்க ஆரம்பிச்சுக்கிட்டீங்க. உங்களுடைய எண்ணங்கள் கண்களெல்லாம் காட்டி கொடுத்துருச்சு. பாஸ்ட் ஏதோ மிஸ்டேக் பண்ணிட்டாரு, தப்பு பண்ணிட்டாருன்றதை உங்கள் உள்ளங்கள் காட்டி கொடுத்துருச்சு. ரைட்டு, ஓகே. பைபிளில் இன்னும், அதாவது நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா, ஏன் சொல்ல மிஸ்டேக் பண்ணேன்னா, அதாவது சாலமோனுடைய பற்றி பல விஷயங்கள் வந்து இங்கே எழுதப்படலை. இன்னும் சாலமோன் எழுதின புஸ்தகம் வந்து நமக்கு தெரியும், 2 புஸ்தகம் தெரியும். இந்த பழமொழி புஸ்தகம் நமக்கு தெரியும், அதாவது என்னது நீதிமொழிகள், அடுத்தது உன்னத பாட்டுன்னு தெரியும். ஆனால் சாலமோன் ஞானி எழுதின இன்னும் பல புஸ்தகங்கள் இருக்குது. ஆனால் அதெல்லாம் வேதத்தில் இல்லை, அதெல்லாம் வந்து வேறு இடத்துல எழுதப்பட்டிருக்குது. சாலமோனுடைய புஸ்தகம், சாலமுடைய பிரம்மந்தத்தில் அதெல்லாம் எழுதப்பட்டிருக்கு. சரி, ஓகே, அதை உள்ளே போக வேண்டாம். நம்ம பைபிளில் நாங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கு அதை மட்டும் படித்தா போதும் மற்ற இடத்துல. அதனால் கொஞ்சம் அதெல்லாம் கொஞ்சம் நிறைய கேள்விப்பட்டதுன்னு இந்த ஒரு வேளை இல்லாமல் போயிடும்னு பார்த்தா கடைசியில் இருக்குது. அதை நீதி நியாயங்கள் வழங்குவதில் அருமையாக தாவீது எப்படி நீதி நியாயத்தை சரியாக வழங்கினாரோ அதே போல் அவருடைய மகன் சாலமோன் நீதி நியாயத்தை சரியாக வழங்க ஆரம்பித்தார். ஆனால் என்ன, கொஞ்சம் நாளான கொஞ்சம் கிறுக்கு பிடிச்சிருச்சு, அதனால் வேறு வழியில் போக ஆரம்பிச்சிட்டார் வந்து. ஆனால் தாவீது அப்படி இல்லை, நீதி நியாயத்தை வழங்கினாலும் கரெக்டாக அவருடைய முடிவெல்லாம் பைபிளை பார்க்குறோம், நல்ல ஒரு மகிமையான ஒரு முடிவாக இருந்தது, நல்ல ஒரு கனமுள்ள ஒரு முடிவாக இருந்தது என்று நாம் பார்க்கின்றோம். ஆனால் சாலமோனை பற்றி பார்க்கும்போதெல்லாம் அப்படியே அதிகமாக பார்க்க முடியாது. ஓகேங்களா? சரி, அடுத்தது யோசியா என்று சொல்லக்கூடிய ஒரு ராஜா. இவர் கூட தன்னுடைய நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரவேலின் வரலாற்றில் மிக சிறந்த சீர்திருத்தங்களை உண்டு பண்ணினவர் இந்த யோசியா என்று சொல்லக்கூடிய இளம் ராஜா என்று சொல்லக்கூடியவர். இவரை பற்றி நம்ம வந்து ராஜாக்கள் புஸ்தகம் மற்ற இடத்துல படிக்கிறதை விட இவரை பற்றி எரேமியாவுக்கு போவோம். எரேமியாவில் இவரை பற்றி கொஞ்சம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால், இந்த எரேமியா யாருக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தார் என்று சொன்னால், இந்த யோவாக்கிம் என்று சொல்லக்கூடிய நாட்களில் தீர்க்க தரிசனம் உரைத்தவர் யோவாக்கிம் என்ற நாட்களில் வந்து 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அப்புறம் யோசியாவின் குமாரனாகிய யோயாக்கிம் என்கிற யூதாவுடைய ராஜாவின் நாட்களில் யோசியாவின் குமாரனாகிய சிதேக்கியா என்கிற யூதாவுடைய ராஜாவின் 11ஆம் வருஷத்து முடிவு மட்டாக எருசலேமின் ஊரார் 5ஆம் மாதத்தில் சிறைப்பட்டு போகும் வரைக்கும் கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அதாவது யோயாக்கிம் என்று சொல்லக்கூடிய ராஜாவுடைய நாட்களில் இவர் வந்து தீர்க்க தரிசனம் உரைத்ததாக வேதம் சொல்கின்றது. சரி, 22ஆம் அதிகாரம் போவோம், அங்கிருந்து சில காரியத்தை பார்ப்போம். 22ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்கிறார்? யோயாக்கிம், அதாவது யூதாவின் ராஜாவாகிய யோசியா என்றெல்லாம் பார்க்குறோம். ஆனால் யோசியாவின் மகனான யோவாக்கிம், அதாவது இந்த யோவாக்கினுடைய அப்பா தான் யோசியா. இந்த யோசியாவின் நாட்களில் நடந்தது, யோசியா என்பவருடைய நாட்களில் நடந்தது. 22ஆம் அதிகாரம் 15-16 வசனங்கள். நீ கேதுரு மர மாளிகைகளில் உலாவுகிறபடியினாலே ராஜாவா இருப்பாயோ? உன் தகப்பன் போஜனபானம் பண்ணி நியாயமும் நீதியும் செய்தபோது அவன் சுகமாய் வாழ்ந்திருக்கவில்லையோ? அவன் சிறுமையும் எளிமையுமானவனுடைய நியாயத்தை விசாரித்தான், அப்பொழுது சுகமாய் வாழ்ந்தான். அப்படி செய்வதல்லவோ என்னை அறிகிற அறிவு என்று கர்த்தர் சொல்லுகிறார். கவனிங்க, யோயாக்கிம் யார் என்று சொன்ன யோசியாவினுடைய மகன் யோயாக்கிம் இல்லைங்களா? புஸ்தகத்தை எழுதும்போதே அவருடைய நாட்கள் எழுதுறார். ஆனால் அதுக்கு அப்பா யோசியா. இவர் எழுதும்போது கூட என்ன சொல்கிறாருன்னா, உன் தகப்பன் போஜனம் பண்ணி அப்படின்னு சொல்லும்போது யோசியாவை பற்றி பேசுகிற ஒரு காரியம், நீ கேதுரு மர மாளிகையில் உலாவுகிறபடினால் ராஜாவாக இருப்பாயோ? அப்புறம் நீ உன் தகப்பன் போஜனம் பண்ணி நியாயமும் நீதியும் செய்த போது அவன் சுகமாய் வாழ்ந்திருக்கவில்லையோ? உங்கள் அப்பாவை பார், அவர் நாட்களை எப்படி நடந்து தெரியுமா? நீதியையும் நியாயத்தையும் சரியாக வழங்கினவர். அதனால் அவர் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார்? சுகமாய் வாழ்ந்திருக்கவில்லையோ? என்ன செஞ்சாராம்? அவன் சிறுமையும் எளிமையுமானுடைய நியாயத்தை விசாரித்தான். அடுத்தது, அப்பொழுது சுகமாய் வாழ்ந்தான். அப்படி செய்வதல்லவோ என்னை அறிகிற அறிவு என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதாவது
என்ன சொல்லப்பட்டிருக்குது? நீதியையும் நியாயத்தையும் செய்து சீராய் காரியங்களை சீராய் நடத்தினான் என்று நாம் வேதத்தில் பார்க்க ஆரம்பிக்கிறோம். ஆமென். இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, நீதி நியாயத்தையும் செய்து காரியங்களை சீராய் நடத்துகிறான். அது மட்டுமல்ல, எது பின்னணியில் பேசப்படுகிறது சொன்னால், யோசியா ராஜா அந்த நாட்களிலே தேவனுடைய ஆலயத்தை பழுது பார்த்து அந்த நாட்களில் நியாயப்பிரமாணத்தை கண்டுபிடித்து நியாயப்பிரமாணத்தை தேசத்தில் போதித்து தேசத்தில் மிகப்பெரிய ஆவிக்குரிய சீர்திருத்தத்தை உண்டு பண்ணினவர் தான் யோசியா ராஜா. அந்த நாட்கள்லேயே இன்றைக்கும் பாருங்கள், நியாயப்பிரமாணம் என்று சொன்னால் தேவனுடைய வார்த்தை. நீ தேவனுடைய வார்த்தையை நாம் கண்டுபிடித்து இவைகளை போதிக்கும்போது நான் சொல்கிறேன், இதன் மூலமாக, இந்த வார்த்தையின் மூலமாக ஆவிக்குரிய சீர்திருத்தங்கள் எல்லா இடத்திலும் உண்டாக ஆரம்பிக்கும். ஒவ்வொரு ஆட்சி வரும்போதெல்லாம் மக்கள் வந்து ஏதாவது நல்லது நடக்கும்னு பார்த்துட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த ஆட்சி மட்டும் இல்லைங்க, ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு நூற்றாண்டுகள்லையும் பார்த்திங்கன்னா மக்கள் பல முன்னேற்றங்கள் வரும் என்றெல்லாம் எதிர்பார்த்தார்கள். முதலாம் போர் உருவாவதற்கு முன்பாக அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா கல்வி வந்தால் மக்களை வந்து நல்வழிப்படுத்தலாம், கல்வியின் மூலமாக நாட்டை சீர்படுத்தலாம் என்றெல்லாம் முதலாம் போர், அதாவது என்ன சொல்லுவாங்க, முதல் உலக யுத்தம் வரும்போது என்ன சொல்ல, கல்வியினால் உலகத்தை சீர்படுத்திடலான்னு சொல்லி கல்வியை கொண்டு வர ஆரம்பித்தாங்க. ஆனால் எந்த கல்வியை கொண்டு வந்தாலும் அந்த கல்வி தான் அடுத்தது உலகத்துக்கு மிகப்பெரிய யுத்தங்களை கொண்டு வரக்கூடிய ஒரு காரியமாக முடிஞ்சிச்சு. அப்போ கல்வி தப்புன்னு சொல்கிறோமா? இல்லை, எதையுமே கொண்டு வரதை ஒழுங்காக கொண்டு வந்தால் கரெக்டாக இருக்கும். அடுத்து 2ஆம் உலகப் போர் காலகட்டத்தில் சொன்னாங்கன்னா விஞ்ஞானத்தை அதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா விஞ்ஞானங்களை கொண்டு வந்தால் மக்கள் நல்லா நல்வழிப்படுத்தலாம், மக்களை திருத்தலாம். கல்வியை கொண்டு வந்தால் மக்களை திருத்தலாம்னு பார்த்தாங்க. அந்த கல்வி தான் மனுஷனுக்கு யமனாக முடிஞ்சிச்சு, தப்பு, அதாவது மனுஷனுக்கு பிரச்சனையாக முடிஞ்சிச்சு. 2வது விஞ்ஞானத்தில் கண்டுபிடிக்க ஆரம்பிக்கும் போது மக்கள் நினச்சாங்க பரவாயில்ல, மக்களை திருத்திடலாம், மக்களை சரிப்படுத்தலாம், கொண்டு வர ஆரம்பித்தாங்க. ஆனால் எந்த விஞ்ஞானத்தினால மக்களை சரி பண்ண நினச்சாங்களோ அதே விஞ்ஞானம் தான் 2ஆம் உலகப் போரை கொண்டு வந்துச்சு. எவ்வளவோ மக்கள் இறந்தார்கள். இன்றைக்கு மக்கள் பாருங்கள், புது காரியத்தை கொண்டு வந்துட்டு எப்படியாவது மக்களை எப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாம், அது பண்ணலாம், இது பண்ணலாம், ஒரு புது உலகத்தை உருவாக்கலாம் என்று கொண்டு போயிட்டுருக்கிறாங்க. நான் சொல்கிறேன், இது 3ஆம் உலகப் போரை கொண்டு வருவதற்கு மனிதன் கொண்டு வருகின்ற யுக்திகளாக இருக்குது. நான் என்ன சொல்ல வரேன், என்னதான் மனுஷன் வந்து மக்களுடைய வாழ்வில் நம்ம ஒரு ஆவிக்குரிய ஒரு சீர்திருத்தத்தை கொண்டு வரலாம் என்று சொல்லி பல காரியத்தை செய்தாலும் தேவனுடைய வார்த்தை இல்லாமல் ஒன்றும் நடக்காது. தேவனுடைய வார்த்தை எங்கு வருகின்றதோ, தேவனுடைய வார்த்தை எங்கு பேசப்படுகின்றதோ, தேவனுடைய வார்த்தைக்கு யார் மரியாதை கொடுக்குறது, தேவனுடைய வார்த்தை யார் உயர்த்துகிறார்களோ, கனம் பண்ணுகிறார்களோ, இதை நேசிக்கிறார்களோ, தேவனுடைய வார்த்தைக்கு உரிய இடத்தை கொடுக்கிறார்களோ, நான் சொல்கின்றேன் அந்த இடங்கள்லாம் மிகப்பெரிய சீர்திருத்தங்கள் உருவாக ஆரம்பிக்கும். ஆமென். புரிஞ்சுங்களா? தேவனுடைய வார்த்தைக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை எங்கு கொடுக்கிறார்களோ அந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு சீர்திருத்தத்தை சபையின் காலகட்டத்தில், சபையின் சரித்திரத்தில் மக்கள் சந்தித்திருக்கிறார்கள். ஆகதான் பாருங்கள், யோசியாவின் நாட்களிலே மிகப்பெரிய ஆவிக்குரிய சீர்திருத்தம் தேசங்களில் உண்டாக ஆரம்பித்ததுக்கு காரணம் யோசியா என்று சொல்லக்கூடிய ஒரு ராஜா நியாயப்பிரமாணத்தை கண்டுபிடிச்சி கொண்டு வந்து அதுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தையும் கனத்தையும் கொடுக்க ஆரம்பித்ததினால் தேசத்தில் மிகப்பெரிய ஆவிக்குரிய சீர்திருத்தம் உண்டாக ஆரம்பித்தது. மக்கள் தேவனுடைய சரியான உறவில் இருந்ததனால் ஆட்சி நிர்வாகம், ஆட்சி காரியங்கள் எல்லாம் சீராக, செம்மையாக, ஆசீர்வாதமானதாக இருந்தது. ஆமென். தாவீதின் நாட்களில் பார்த்தீங்கன்னா தாவீது எல்லா காரியத்திலும் ஜெயிச்சுட்டே, காரிய சித்தி எல்லாம் தாவீது எங்கெல்லாம் கை வச்சானோ அவங்க எடுத்த எல்லா காரியமும் ஜெயமாக இருந்தது. எல்லா இடத்துலையும் வெற்றி தோல்வியவே பார்க்க முடியாது. காரணம் என்ன? தேவனுடைய வார்த்தைக்கு கொடுத்த ரெஸ்பெக்ட் அண்ட் மரியாதை, கனம். அது நிமித்தமாக தான், அதாவது இன்றைக்கும் இஸ்ரவேல் ஜனங்கள் தாவீதை போல ஒரு அரசர் எங்களுக்கு வேண்டும் என்று தான் இன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் அவருடைய விண்ணப்பமாக தேவனிடத்தில் ஏறெடுத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அளவுக்கு தாவீத மக்கள் எதிர்பார்க்கிறாங்க. தாவீதை போல ஒரு ராஜா வந்தாங்கன்னா தேசம் நல்லா இருக்கணும். இன்றைக்கும் இஸ்ரவேல் மக்களுடைய அங்கலாய்ப்பு, எதிர்பார்ப்பு, அவருடைய வாஞ்சைகள் எல்லாம் இருக்குது. ஏன் தெரியுங்களா? ஒன்று
தாவீது கர்த்தரை முழுமையாக நேசித்தது மட்டுமல்ல, தேவனுடைய வார்த்தையை தேடின மனிதன், தேவனுடைய வார்த்தையை காத்த மனிதன், தேவனுடைய வார்த்தைக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை கொடுத்ததினால்தான் நீதியின் நியாயத்தையும் சரியாக வழங்கினார். தேசம் சூப்பராக, அதாவது தேசம் செழுமையானதாக, தேசம் வளமையானதாக, தேசம் சரியாக போக ஆரம்பிச்சிச்சு. பிற காலகட்டத்தில் வந்த ராஜாக்களை பற்றி வேதம் எழுதும்போது சொல்லுங்க, இதை யாரை மென்ஷன் பண்ணுவாங்கன்னா, தாவீதை போல ஒழுங்காக நடந்ததுனால தேசம் நடந்துச்சு. அடுத்து சொல்லுவாங்க, தாவீதை போல இல்லாததுனால ராஜாக்கள் தவறாக ஆளுகை செய்ய ஆரம்பித்தார்கள், தேசம் நாரி போச்சுன்னெலாம் வேதம் அவர்களை பற்றி சொல்ல ஆரம்பிச்சு. எல்லாவற்றுக்கும் யாரை மேற்கோள் காட்டினாங்க தெரியுங்களா? எல்லாம் தாவீதை தான் மேற்கோள் காட்டினாங்க. இன்றைக்கும் நான் சொல்கிறேன், இன்றைக்கு நான் சபையாக சொல்கிறேன், தேவனுடைய வார்த்தைக்கு உரிய இடத்தை நம்ம கொடுக்கும்போது நான் சொல்கிற தேசத்தில், நம்முடைய வாழ்வில், நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய தேசத்தில் ஆசீர்வாதமானதாக இருக்கும். ஆட்சி காரியங்கள் சரியாக செயல்பட ஆரம்பிக்கும். இன்னும் சொல்லப்போனால், ஒரு தலைவன் நீதியை செய்யும்போது தேசம் குழப்பம் இல்லாமல் சீராக இயங்கும் என்பதற்கு யோசியாவின் ஆட்சி நமக்கு சாட்சியாக இருக்கிறது. ஆமாம், புரியுதுங்களா? நான் தான் போகிற வார்த்தை சொல்லுங்களா, ஆளக்கூடிய விரும்புகிறவங்கள, ஆள வேண்டுமென்று ஆசைப்படுறவங்க, ஆள வேண்டுமென்று இருக்கிறவர்கள் நீதி நியாயத்தையும் செய்ய வேண்டிய விதத்தில் ஒழுங்காக நம்ம செஞ்சோம்னா தேசம் சூப்பராக இருக்கும். ஆமாம். முதலாவது நீதி நியாயத்தை அவர் கற்பனைகளை, அதாவது காரியங்களை சீராக பண்ணினார். ரெண்டாவது, சிறுமையும் எளிமையும் அவனுடைய வழக்கை கேட்டார். இந்த இடத்துல போட, சிறுமையும் எளிமையுமானுடைய நியாயத்தை விசாரித்தான். என்ன சொல்கிறாரு? சிறுமையும் எளிமையுமானவன். நீ அநேக நேரங்களில் யாருடைய வழக்கு சரியாக தீர்மானிக்கப்படவில்லை என்றால், சரியாக விசாரிக்கப்படவில்லை என்று சொன்னால், சிறியவர்கள் மற்றும் எளியவர்களுடைய வழக்கை சரியாக விசாரிக்காமல் போயிட்டாங்க. ஏன்? ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவர்கள், பணம் உள்ளவர்களுக்கு தீர்ப்பை சாதகமாக வழங்கினார்கள். யார்கிட்ட காசு இருக்குது, யார்கிட்ட பணம் இருக்குது, யார்கிட்ட அந்தஸ்து இருக்குது, அவர்களிடம் தேசம் அதாவது தீர்ப்பை அநீதியான முறையில் வழங்க ஆரம்பித்தாங்க. ஆனால் சிறுமையும் எளிமையான, அவன்கிட்ட காசு இல்லை, அந்தஸ்து இல்லை, அவன் வழக்க பெண்டிங்கை போடுங்க, இதை பிறகு அவன் பண்ண கேஸை இவன் பேரில் போடுங்க, அவன் பண்ண தப்பை, அது மோசமானவன் பண்ண தப்பை நல்லவ மேலே பழியை போட்டு இன்றைக்கி எவ்வளவோ நல்ல மனிதர்கள்லாம் யாரும் சில பேர் இன்றைக்கும் ஜெயிலில் போய் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, எங்க சில பேர் உண்மையாகவே தப்பு பண்ணி ஜெயிலில் இருப்பாங்க. ஒரு சிலர்லாம் சொல்லுவாங்க, நான் செய்யாத தப்புக்காக தண்டனையை அனுபவிச்சுட்டு இருக்கிறேங்க. இந்த மாதிரிலாம் எத்தனை பேருடைய வாழ்வில் நம்ம கேட்டுக்க முடியும், எத்தனை பேருடைய வாழ்க்கையில் நம்ம அதை பார்த்துருக்க முடியும். அவங்க சொல்லுவாங்க, அவெல்லாம் செஞ்ச தப்புக்கு தண்டனை அனுபவிக்கிறாங்க, நான்லாம் செய்யாத தப்புக்கு தண்டனையை அனுபவிச்சுட்டு இருக்கிறேன். யோசியா ராஜா அந்த நாட்களிலே அரசவைக்கு வந்த ஏழைகள், திக்கற்றவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள் இவர்களுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க ஆரம்பித்தார். நீலாம் ரெண்டாவது நீளம் ஓரங்கிட்டு முதல்ல ஏழைகள், எளியவர்கள், சிறுமியானுடைய வழக்கை அவர் ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தார், அதுக்கு செவி கொடுக்க ஆரம்பித்தார். அதாவது பெரிய மனிதர்களுடைய வழக்குக்கு கொடுத்த அதே முக்கியத்துவத்தை சமுதாயத்தில் சிறிய சாமானிய மனிதருடைய வழக்குக்கும் யோசியா ராஜா செவி கொடுக்க ஆரம்பித்தார். ஆமென். பெரிய ஆளுக்கு தான் இல்லை, அதே ஈக்குவல், அதே மாதிரி ஒரு பெரிய அதிகாரிகளுக்கும் பெரிய ஆட்களுக்கும் என்ன செவி கொடுத்தாரோ அதே மாதிரி தான் தேசத்தில் ஏழை, எளியவர்கள், திக்கற்றவர்கள், சிறுமையானவர்கள், எளிமையானவர்களுடைய வழக்குக்கும் யோசியா செவி கொடுக்க ஆரம்பித்தார். லஞ்சத்துக்கும் முகதாட்சியத்திற்கும் இடம் கொடுக்காமல் நேர்மையாக நியாயம் தீர்த்தார் யோசியா ராஜா. ஆமென். புரியுதுங்களா? யோசியாவை போல அநீதிக்கு துணிந்து நின்று எளியவர்களுக்கு ஆதரவாக இருப்பதை தேவன் விரும்புகின்ற உண்மையான பக்தியாக இருக்கின்றது. புரியுதுங்களா சொல்ல வரேன்னு? முதலாவது நீதி நியாயத்தை கரெக்டாக பண்ணினார். ரெண்டாவது, அந்த நீதி நியாயத்தை யாருக்கு பண்ணார், எப்படி பண்ணினார்? சிறுமையும் எளிமையானவர்களுக்கும் சரியாக நீதியின் நியாயத்தை கொடுக்க ஆரம்பித்தார். மூன்றாவது சொல்கிறாரு, உண்மை அப்பொழுது சுகமாய் வாழ்ந்தான், அப்படி செய்வதல்லவோ என்னை அறிகிற அறிவு என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்ன சொல்கிறாருன்னா, இப்படி செய்வது தாயா நீ என்னை பற்றி தெரியுன்றியல்ல, என்னை அறிஞ்சிட்டேன்னு சொல்கிறியல்ல, என்னை பற்றி நல்லா புரியும் தெரியும்னு சொல்கிறியல்ல. இவர் சொல்கிறாரு, அதாவது 16ஆம் வசனத்துடைய இறுதியில் பார்க்குறோம், அப்படி செய்வதல்லவோ என்னை அறிகிற அறிவு என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்படி செய்வதல்லவோ, எப்படி செய்வதல்லவோ,
ஆடம்பரமான ஆலயங்களை கட்டுவதோ பெரிய பலிகளை செலுத்துவதோ மட்டும் தேவனை அறிகிற அறிவு அல்ல. பெரிய பெரிய பரவாயில்லப்பா, இவர் எவ்வளோ பெரிய சர்ச்சை கட்டினார், எப்படி பலிகள்லாம் சாலமோன் அத்தனை 1000 ஆடுகளை கொண்டு வந்து பலி செலுத்தணும். அதே போல் இவங்க பாருங்கள் இவ்வளோ பேரை கூட்டி வந்து பலி செலுத்துகிறாங்க. அது மட்டும் அல்ல, இவர் எதை மேற்கோள் பாட்டு சொல்கிறாருன்னா, எதை உண்மையான அறிவு, என்னை அறிகிற அறிவுன்னு எதை பற்றி சொல்கிறாருன்னா, எளியவர்களுக்கு நியாயம் செய்வது தான் தேவனை உண்மையாக அறிவது என்று சொல்கிறார். முகத்தாட்சணியம் இல்லாமல், பார்சியாலிட்டி பார்க்காம, ஒருத்தனுக்கு வெண்ணெய் ஒருத்தனுக்கு சுண்ணாம்பு வைக்காம, எல்லாருக்கும் வெண்ணெயவே வைக்கிற மாதிரி எல்லாரையும் ஒரே மாதிரி டீல் பண்ணுறது. கர்த்தர் சொல்கிறாரு, இந்த ஏற்றத்தாழ்வு பாகுபாடு இல்லாமல் ஒரே மாதிரி நீதி நியாயம் பண்ணப்பார், அதுதான் சொல்கிறாரு என்னை அறிகிற அறிவு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். புரியுதுங்களா? நீதி என்பது என்ன? நீதி நியாயத்தை நீதி செய்வது என்பது என்ன? ஒருத்தருக்கு ஒன்றும் இன்னொருத்தருக்கு ஒன்றும் இல்லைங்க. கவனமாக கேளுங்க தேவ பிள்ளைகளே. இன்றைக்கி நம்முடைய குடும்பங்களில் நடக்கின்ற ஒரு நீதி நியாயத்தை எப்படி நம்ம தப்பாக பண்ணுறோம் தெரியுங்களா? நம்ம குடும்பத்திலேயே 2 பிள்ளைங்க இருக்கிறாங்கன்னா, ஒரு பிள்ளைக்கு நல்லா பண்ணுறோம், இன்னொரு பிள்ளைங்க சரியாக கவனிக்கிறது கிடையாது. நிறைய வீடுகளில் பார்த்துருக்குறேன். அதாவது நிறைய குடும்பத்தில் பார்த்துருக்குறேன். ஒருத்தர் ஒரு மாதிரி டீல் பண்ணுறது, இன்னொருத்தர் இன்னொரு மாதிரி டீல் பண்ணுறது. கர்த்தர் சொல்கிறாரு, அது என்னை அறிகிற அறிவு இல்லை. நல்லா புரிஞ்சுங்க. இன்றைக்கி யார்கிட்ட கர்த்தர் பேசுகிறாருன்னு தெரியல, ஆனால் கர்த்தர் பேசிகிட்டு இருக்கிறாரு. நான் சொல்கிறேன், உங்கள் குடும்பங்களிலே நீங்கள் யார்கிட்ட பழகினாலும் யார்கிட்ட பேசினாலும் ஒருத்தருக்கு சரியானது இன்னொருத்தருக்கு சரியில்லாத பண்ணுறது கிடையாது. கர்த்தர் சொல்கிறாரு, நீ என்னை அறிந்துக்கிட்டு அறிவுன்னு சொல்லி உண்மையான பக்தின்னு சொல்கிறல்ல, உண்மையான பக்தி பெரிய ஆலயம் கட்டுவதிலையும் பலிகள் செலுத்துவது கிடையாது. அதை விட மேல்மையானது என்னென்னா, எல்லாரையும் சரியாக நீதி நியாயத்தை பண்ணுறப்பாரு. பெரிய பணக்காரனுக்கும் ஒரே மாதிரி தான் டீல் பண்ணுற, ஏழை எளியும் எளிமையானவனையும் சிறுமையானவனையும் வழக்கை கேட்குறப்பாரு. அதுதான் உண்மையான பக்தி, என்னை அறிகிற அறிவு என்று சொல்லுகிறார். ஆமென். தேவ பிள்ளைகளே, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நமக்கு கீழ் உள்ளவர்களிடம், சமுதாயத்தில் நலிவடை அடைந்தவர்களிடமும் நாம் எப்படி நடந்து கொள்கிறோம் என்பதை பொறுத்து தான் தேவனை நாம் எவ்வளவு அறிந்திருக்கிறோம் என்பது அளவிடப்படுகிறது. நீதி நியாயத்தை ஒழுங்காக செஞ்சு பாருங்கள், நீங்கள் தான் தேவனை சரியாக அறிந்து வைத்தீர்கள் என்ற அர்த்தம். சில பேர் சொல்லுவாங்க, ஐயா இவரா ஒன் சைடாக போவாருங்க, இவர்கிட்டலாம் வழக்கை கொண்டு போகக்கூடாதுங்க. சில பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். நம்ம இவர் இது பார்ப்பார், அது பார்ப்பார், அது பார்த்து நியாயம் பண்ணும், இது பார்த்து இல்லை இல்லை இல்லை. என்றைக்கு யோசியாவை போல நமக்கு கீழ் இருக்கிறவர்களிடமும் சமுதாயத்தில் நலிவடைந்தவர்களிடமும் எப்படி நடந்து கொள்கிறோம் என்பதை பொறுத்து தான் நாம் தேவனை எவ்வளவு அறிந்திருக்கிறோம் என்பது அளவிடப்படுகிறது. உங்கள் வீட்லேயும் இருக்கட்டும், வேலை செய்கிற இடத்துலையாக இருக்கட்டும், உறவினர்கள் மத்தியில் இருக்கட்டும், உங்கள் நண்பர்கள் மத்தியில் இருக்கட்டும், எல்லார்ட்டையும் எப்படி டீல் பண்ணுறீங்க? எல்லோரையும் ஒரே மாதிரி டீல் பண்ணுறீங்களா? இல்லை எல்லாரையும் ஒருத்தருக்கு வெண்ணெய் ஒருத்தருக்கு சொன்னாமல் வச்சு டீல் பண்ணிகிட்டு இருக்கிறீங்களா? அதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். கர்த்தர் சொல்கிறார், இப்படி நீ செய்ய ஆரம்பித்தா அது உண்மையான பக்தி இல்லை, ஏன்னு நீ அறிந்து கொண்ட விதத்தில் அறிந்து கொள்ளவில்லை என்று தான் கர்த்தர் சொல்லுவார். ஆகவே நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவது சாலமோனை பற்றி படித்தோம், இரண்டாவது யோசியா, மூன்றாவது யோசேப்பு. இந்த யோசேப்பு யாருன்னா, யாக்கோபின் பையன்களில் அவர் ஒருத்தர் இருக்கிறாரு. நான் அவரை பற்றி இப்போ பேச விரும்பலை. மரியாளின் கணவனும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வளர்ப்பு தந்தையுமாக இருக்கின்ற யோசேப்பு. இவரை பற்றி வேதம் போதிக்கும் போது என்ன சொல்கிறது சொன்னால், மத்தேயு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். இவர் எப்படி நீதி நியாயத்தை அந்த நாட்களில் வழங்கினார், செஞ்சார் என்பதை பற்றி இப்பயும் பார்க்க போகிறோம். அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாய் இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாய் இருந்தான். கவனிங்க, அவள் புருஷனாகிய யோசேப்பு யார்? மரியாளின் புருஷனாகிய யோசேப்பு. நன்றாக கவனிக்க வேண்டும். யோசேப்பின் மூலமாக மரியாள் இயேசுவை பெற்றெடுக்கவில்லை. இயேசுவை பெற்றெடுத்தது பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையினால் பெற்றெடுத்திருக்கிறார்கள். ஆனால் இங்கே யோசேப்பு இயேசுனுடைய ஒரிஜினல் ஃபாதர் அல்ல, வளர்ப்பு தகப்பன். இயேசுவுக்கு வளர்ப்பு தகப்பனாக இருந்தவர். ஆனால் வேதம் யோசேப்பை பற்றி சொல்லும்போது, யோசேப்பு நீதிமானாய் இருந்து, சொல்லுங்க, நீதிமானாய் இருந்து. ஆமென். புரியுதுங்களா? நீதிமான். வேதம் யோசேப்பை அழைக்கும் போது அவர் நீதிமான். அவளை அவமானப்படுத்த விரும்பாமல், யாரை? மரியாளை அவமானப்படுத்த விரும்பாமல் ரகசியமாக விலக்கிவிட நினைத்து
இது பார்க்குறோம். இது எதை காமிக்கிறது சொன்னா, எதை காமிக்கிறது சொன்னா சொல்லுதுன்னா, யோசேப்பினுடைய பாருங்க நீதி நியாயத்தை பற்றி சொல்கின்றது. இந்த நீதி நியாயத்தை எப்படி யோசேப்பு வழங்கினார், எப்படி காண்பித்தார் என்று சொன்னால், நான் போன வாரம் சொல்லும்போது யோசுவாவுடைய நீதி நியாயம் வேற மாதிரி இருந்துச்சு. கர்த்தர் சொல்லிட்டார், செஞ்சிட்டார். ஆனால் தாவீதுடைய நீதி நியாயத்தை பார்க்கும்போது அதில் ரொம்ப யோசித்தார். ரொம்ப அதில் அந்த நீதி நியாயத்தில் முழுக்க அந்த நீதி நியாயத்தில் இரக்கத்தையும் தேவனுடைய கேரக்டரையும் உள்ள கொண்டு வந்து விடுறார், தேவனுடைய குணத்தை கொண்டு வந்து விடுறார். அப்படி அந்த அளவுக்கு நீதி நியாயத்தை தாவீது வழங்க ஆரம்பிக்கிறார். ரெண்டு பேருடைய நீதி நியாயம் கரெக்டு தான். ஆனால் தாவீது நீதி நியாயம் கொஞ்சம் ஹையாக இருக்குது என்று சொன்னால் தேவனுடைய கேரக்டரோடு இணைந்து பண்ணுறார். இங்கே கூட பார்க்குறோம், இங்கே இயேசுவின் தகப்பனாகிய வளர்ப்பு தகப்பனாகிய யோசேப்பு நீதிமானாக இருந்தார். இவர்கள் நீதியை பற்றி பார்க்கும்போது வேதம் அழகாக தெளிவாக சொல்லுகின்ற ஒரு விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, இவருடைய நீதி நியாயத்திலையும் என்ன இருக்கிறது என்று சொன்னால் இரக்கம், அன்பு, பரிவு, பாசம் எல்லாமே உள்ள இருக்கின்றதை நம் வேதத்தில் பார்க்க ஆரம்பிக்கின்றோம். யூத வழக்கத்தின் பின்னணியிலே இந்த வசனத்தை நாம் பார்க்கும்போது யோசேப்பின் நீதி எந்த அளவுக்கு மேன்மை என்பது நமக்கு விளங்க ஆரம்பிக்கும். யூத வழக்கத்தின் பின்னணி பேக்ரவுண்ட் கலாச்சாரம் என்னவென்று சொன்னால், அக்காலத்தில் யூதர்கள் முறைப்படி ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணை நியமனம் செய்து வைப்பார்கள். அதாவது நிச்சயதார்த்தம் என்று சொல்லுவார். நம்ம ஊரில் எப்படி கல்யாணத்துக்கு முன்னாடி நிச்சயதார்த்தம் என்று ஒரு காரியம் சொல்கிறோம் இல்லையா, அதுபோல் நிச்சயதார்த்தம் செய்து வைக்கப்பட்டு விட்டால் அவர்கள் சட்டபூர்வமாக கணவன் மனைவியாக கருதப்படுவார்கள். கவனமாக கேளுங்க, நிச்சயதார்த்தத்துக்கு அவ்வளோ வேல்யூ. அவங்க பாதி கணவன் பாதி புருஷர் ஆகிட்டாங்க, சட்டப்படி அவங்க கணவன் மனைவியாக ஆக்கப்பட்டு விட்டார்கள் யூத கலாச்சாரத்தின்படி. அது மட்டுமல்லாமல் ரெண்டாவது, ஒன்றாக வாழத் தொடங்குவதற்கு முன்பாக ஒரு பெண் கர்ப்பவதி ஆனாள் என்று சொன்னால் அது மிகப்பெரிய விபச்சாரமாக கருதப்படும் யூத கலாச்சாரத்தின்படி. மூன்றாவது, ஒருவேளை இப்படி இவள் திருமணத்துக்கு முன்பாகவே கர்ப்பவதி ஆனாள் என்ற செய்தி நியாயப்பிரமாணத்தின் பிரகாரமாக அந்த பெண்ணை ஊர் வாசலுக்கு கொண்டு வந்து எல்லாரும் பார்க்கும்படிக்கு அவளை அநீதிக்கு தண்டனையாக கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும் என்பது யூதர்களுடைய சட்டத்திட்டம். இது யூதருடைய கலாச்சாரத்தில் இருக்கின்ற ஒரு 3 விதமான தன்மைகள். ஆனால் வேதம் யோசேப்பு நீதிமானாக இருந்தார் என்று சொல்லும்போது என்ன அர்த்தம், நீதியினுடைய புதிய அர்த்தத்தை நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோம். தாவீது எப்படி நீதியை வழங்கினாரோ அதே போல் இங்கேயும் தாவீதினுடைய அடுத்த அவருடைய சந்ததியில் வந்த அவரும் யோசேப்பும் ஒரு கிங்கு தான். 14வது தலைமுறையில் வந்த ஒரு கிங். இவர் என்ன பண்ணுறாருன்னா, இங்கே என்ன இவர் எப்படி நீதியை காமித்தார்னா, யோசேப்பு ஒரு நீதிமான் என்று வேதம் சொல்கின்றது. ஆனால் நீதிமான் என்று சொன்னால் சட்டத்தை அப்படியே பிசகாமல் செயல்படுத்தக்கூடியவர் என்று நாம் நினைப்போம். நீ நீதிமான ஒழுங்காக நியாயப்பிரமாணத்தின்படி செய்ய வேண்டியதானே. நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுது, இப்படிப்பட்ட பெண்ணை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்பது நியாயப்பிரமாணம் சொல்லுகின்றது அல்லவா. யோசேப்பை நீ என்ன பண்ண வேண்டும், மரியாள் இவ கர்ப்பவதியானால் என்று உனக்கு தெரியும், இப்படிப்பட்ட பெண்ணை நீ என்ன பண்ணியிருக்கணும், எல்லாருக்கும் முன்னாடி சட்டத்தின்படி எல்லாருக்கும் முன்பாக கல்லெறிந்து நீ அவளை கொள்ள வேண்டும். ஆனால் வேதம் சட்டம் காட்டிய வழியை யோசேப்பு தேர்ந்தெடுத்திருப்பார் என்று சொன்னால் மரியாளுடைய கதியே வேற மாதிரி போயிருக்கும். மரியாள் மேல் வந்த தண்டனை வேற மாதிரி போயிட்டு இருக்கும். நியாயப்பிரமாணத்தின்படி அவங்க இழுத்து சென்று மரியாளை எல்லாருக்கும் முன்பாக நிற்க வைத்து கல்லெறிந்து கொண்டிருப்பார் யோசேப். இல்லைங்களா, தெரியுது. ஆனால் யோசேப்பின் நீதி சட்டத்தை காட்டிலும் அன்பும் இரக்கமும் நிறைந்தது என்பதை இங்கே யோசேப்பின் நீதி நமக்கு காண்பிக்கின்றது. அதாவது நியாயப்பிரமாணத்தை விட ஒரு மனித உயிரின் மதிப்பும் மரியாளின் மீது கொண்டுள்ள அன்பும் யோசேப்பின் வாழ்வில் மிக பெரிய அளவுக்கு மேலோங்கி நின்றதை நாம் வேதத்தில் பார்க்கின்றோம். அடுத்தது, அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் என்று சொன்னால் மரியாளின் மீது மன்னிப்பையும் பாதுகாப்பையும் கொடுக்கின்றது யோசேப்பினுடைய நீதி. அதாவது
மரியாளுடைய கற்பத்துக்கு தான் காரணம் அல்ல என்பது யோசேப்புக்கு நல்லா தெரியும். லிட்டரலாக நமக்கும் தெரியும். மரியாளின் கற்பத்துக்கும் யோசேப்புக்கும் எந்த சம்பந்தம் நம்ம சம்பவ வேதத்தை படிப்பதன் மூலமாக நமக்கே தெரியும் போது என் யோசேப்புக்கு தெரிஞ்சிருக்குமா தெரியாதா? இவள் கற்பவதி என்னால் கற்பவதி ஆகலையா, என்ன எங்கே வேணாலும் சொல்லுவேன்னு தெரியும். யோசேப்புக்கு தெரியும். மன ரீதியாக பார்த்தால் யோசேப்பு அவருக்கும் ஏமாற்றமும் கோபமும் வந்திருக்க வேண்டும் இல்லைங்களா? இந்த மாதிரி ஒரு பெண் கல்யாணம் பண்ணுறப்ப ஆணோடு இணையாமலே ஒரு பெண்ணு கற்பவதி ஆனாலும் சொல்லி கேள்விப்பட்டால் என்ன வரும்? எல்லாருக்கும் கோபம் வரும் இல்லை? நிச்சயப்படுத்தினா அந்த கணவனுக்கு செம்ம கோபம் வரும். எப்படி சான்ஸே இல்லை, வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி. ஆனாலும் இங்கு யோசேப்பு மரியாளை பழி வாங்க நினைக்கவில்லை. சமுதாயத்தின் முன்னிலையிலே அவளுக்கு பெரும் அவமானமும் கல்லறியப்பட வேண்டிய மரண தண்டனையும் வந்துவிடும் என்று அச்சத்தில் பயத்தில் கவனமாக இருந்தார். அவளுக்கு இப்படி பிரச்சனை வந்துடக்கூடாது, தேவையில்லாமல் அவளுக்கு தப்பான ஒரு தண்டனை கொடுத்துடக்கூடாது. உலகத்தில் கூட இன்றைக்கி கூட நீதிபதிகள் கோர்ட்டெலாம் சொல்லுவாங்க, தப்பு பண்ணவன் தண்டிக்கப்படலாம். கோர்ட்டும் வக்கீல்களும் அவங்க பண்ணுற அந்த வாதங்கள் மற்ற எல்லாமே தப்பு பண்ணுறவங்க நீதியை வாங்கி கொடுங்க. ஆனால் நல்லவனுங்க நீ தப்பு பண்ணுன்னு சொல்லி நல்லவனை தண்டித்து விடாதீர்கள் என்றெல்லாம் இன்றைக்கும் கோர்ட்டு ஜட்ஜாக இருக்கட்டும், நீதிபதியாக இருக்கட்டும், வக்கீலாக இருக்கட்டும், எல்லாரும் அதில் ரொம்ப கவனமாக இருப்பார்கள். நான் சொல்கிறேன், அதே மாதிரி தான் யோசேப்பு ரொம்ப கவனமாக இருந்தார். சூப்பரான ஒரு ஜட்ஜாக இருந்தார், சூப்பரான ஒரு நீதிபதியாக இருந்தார். அது மட்டுமல்ல, ரகசியமாக அவளை தள்ளிவிட யோசனையாக இருந்தான் என்று போடப்பட்டிருக்கிறது. எப்படி என்று சொன்னால், சட்டப்படி விவாகரத்து செய்யாவிட்டால் அது தவறு. ஆகவேதான் 2-3 சாட்சிகளை வைத்து அவர்கள் அமைதியான முறையில் அதை தள்ளி விட்டுருவாங்க. சட்டம், அதாவது இதுதான் அவங்களுடைய ரூல்ஸ். இப்போ என்னன்னா, இந்த டிவோர்ஸ் டாக்குமெண்ட்டை பத்திரத்தை கொடுத்து மரியாளையும் அவள் குடும்பத்தார்ட்ட கொடுத்து அனுப்பிவிட ரகசியமாக திட்டமிட்டிருந்தார் ஆனால் இங்கே யோசேப்பு இந்த சொந்த அநியாயமான நிலையை விட அடுத்தவருடைய பாதுகாப்பையும் அடுத்தவருடைய மரியாதையும் அடுத்தவருடைய அன்பையும் யோசேப்பு இங்கே முக்கியத்துவப்படுத்துகிறதை நாம் இந்த சம்பவத்தின் மூலம் பார்க்கின்றோம், கவனிக்கிறோம். அதாவது யோசேப்பு நீதியோடு இரக்கத்தையும் இணைக்கிறார். நீதி பண்ணணும். அந்த நீதி எப்படி பண்ணணும்? இரக்கத்தோடு நீதி பண்ண வேண்டும், அன்போடு நீதி பண்ண வேண்டும், பரிவோடு நீதி பண்ண வேண்டும். இந்த நீதி ஒருவரை தண்டிப்பதையோ அவமானப்படுத்துவதற்காகவோ சட்டம் தரும் உரிமையை இவர் பயன்படுத்தவில்லை. அவமானப்படுத்துறதுக்காக இல்லை. அதாவது அவமானம் வராதபடி இரக்கத்தோடு தப்புவிப்பதே யோசேப்பின் நீதியாக இருக்கின்றது. ஆமாம், கேர்ஃபுல்லாக கவனமாக கையாளுறார். ஆகவேதான் யோசேப்பின் நீதியை நம்ம பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து என்று சொல்லக்கூடிய தேவனுடைய ஒரே பேரான குமாரனாகிய இந்த இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பிறப்பதற்கு அத்தனை பொறுப்பும் யோசேப்புக்கு இருப்பதை நாம் இந்த சம்பவத்தின் மூலமாக நாம் புரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறோம். ஏன்னா யோசேப்பை வளர்க்கக்கூடிய ஒரு தகப்பனுக்கு எவ்வளோ கேரக்டர் இருக்கணுன்றதில் தேவன் அங்கிருந்து யாரை முடிவு பண்ணலாம், வேற யார் இந்த சீனுக்கு வேறு யாராவது உள்ளே கொண்டு வந்திருந்தோம்னா கண்டிப்பாகவே தேவனுடைய திட்டம் அவ்வளோ எல்லாமே கொலாப்ஸ் ஆகிருக்கும். ஆனால் தேவன் சரியான ஆளை பிடிச்சி சரியான ஆள்கிட்ட ஹேண்டில் பண்ணுறார். கரெக்டான ஆளை கொண்டு நீ மரியாள்கிட்ட ஜாயின் பண்ணி விடுறார். ஆமாம், தேவன் எதை செய்தாலும் கரெக்டாக பண்ணுவார். தேவன் சரியாக செய்வார். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம், கர்த்தர் என் வாழ்க்கையில் தப்பு பண்ணிட்டாரு போல். இல்லை, நல்லா புரிஞ்சுங்க, தேவன் இங்கே இருக்கிற யாருடைய வாழ்விலும் தப்பு செய்யவே இல்லை. நீ நினச்சிட்டு இருக்கலாம், கர்த்தர் என் டிசைனை தப்பாக அவர் டிசைன் போடுறப்ப யாரை கூட குறுக்களை டிசைன் குழப்பி விட்டு போயிருப்பாங்க, அதனால் வேறு ட்ராயிங் என்னுடைய வாழ்க்கையில் உருவாயிருச்சுன்னு நீ நினைக்கலாம். கவனமாக கேளுங்க, வேறு யார் குறுக்கள் வந்தாலும் உங்கள் டிசைனை யாரும் தடை பண்ணவே முடியாது. யோசேப்பின் வாழ்வில் என்ன டிசைன் பண்ணாரோ அதே டிசைன் தான் கர்த்தர் நம்முடைய வாழ்விலும் பண்ணியிருக்கிறார். நீங்கள் கர்த்தர் தப்பு பண்ணிட்டார் நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம். நான் சொல்ல, கர்த்தர் தப்பு செய்யலை. கர்த்தர் சரியானவர், சரியானதை நமக்கு தருகின்ற தேவன். ஆமென். ஆகவே யோசேப்பின் நீதியை பற்றி படித்தோம். முதலாவது யாரை பற்றி படித்தோம்? இன்றைக்கி முதலாவது படித்தது சாலமோன், ரெண்டாவது யோசியா, மூன்றாவது
யோசேப்பு. பிற்பாடு தீர்க்கதரிசிகள் கூட அந்த நாட்களில் நீதி நியாயத்தை சரியாக மக்களுக்கு கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஏசாயா, எரேமியா, ஆமோஸ், மீகா போன்ற தீர்க்கதரிசிகள் சமூகத்திலே நிலவிய அநீதிக்கு எதிராக துணிச்சலான குரல் கொடுத்தவர்கள். தைரியம் நின்னாங்க அநீதிக்கு எதிராக. சில தீர்க்கதரிசிகள்லாம் மேலோட்டமாக போயிடுவாங்க. ஆனால் இந்த ஏசாயா, எரேமியா, ஆமோஸ், மீகா போன்றவர்களெல்லாம் நின்னாங்க. எதுக்கு எதிராக நின்னாங்கன்னா அநீதிக்கு எதிராக நின்றார்கள். என்ன அநீதி? ஏழைகளையும் திக்கற்றோர்களையும் ஒடுக்கிய தலைவர்களை கடிந்து கொள்ள ஆரம்பித்தாங்க. நீதி நடப்பிக்க கட்டளையிட்டார்கள். படி யோசியா எப்படி கரெக்டாக நீதி நியாயத்தை பண்ணினார், அதே போல் தீர்க்கதரிசிகள் கூட அந்த நாட்களில் யார் யாரெல்லாம் அநீதி செய்தார்களோ அத்தனை பேரை எதிர்த்தார்கள். உங்களுக்கு ஒன்று தெரியும், யோவான் ஸ்நானன் இல்லையா, அவரை எதுக்கு சிரச்சேதம் பண்ணினாங்க? தலையை வெட்டி சிரச்சேதம் பண்ண ஏன் பண்ணாங்க? நீதி. ஏயா ஏய், நீ இப்படி தான் வாழ், நீ வந்து இவன் பொண்டாட்டியை வச்சுருக்கிறியே, அது பிடிக்கல, ஏரோதுக்கு பிடிக்கல. அதனால் ஏரோது சமயம் பார்த்துக்கிட்டு இருந்தான். அவன் பொண்ணோட ஜென்ம நாள் டைமில் பார்த்தீங்கன்னா, பிறந்த நாள் டைமில் உனக்கு என்ன பரிசுன்னு கேட்கும்போது யோவான் ஸ்நானனுடைய தலை வேணும்னு சொல்லி வெட்டி கொடுத்துட்டான். அவன் முட்டாள் பையன். ஆனால் அதுக்கு முன்னாடி யோவான் ஸ்நானகன் தப்புன்னா தப்பு, நீதி நியாயத்தை சரியான அந்த நாட்களை வழங்க ஆரம்பித்தார். அந்த நாட்களில் ஏசாயா, எரேமியா, ஆமோஸ், மீகா போன்ற தீர்க்கதரிசிகள் சமூகத்திலே நிலவிய அநீதிக்கு எதிராக அவர்கள் வார்த்தையை கொடுத்தவர்கள், போர் தொடுத்தவர்கள். அந்த நாட்களில் வந்து வேதத்தில் ஆமோஸ் புஸ்தகம் ஒரே ஒரு வசனம் மட்டும் படிப்போம். ஆமோஸ்க்கு போவோம். ஆமோஸ் 5ஆம் அதிகாரம், ஆமோஸ் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். நியாயம் தண்ணீரை போலவும் நீதி வற்றாத நதியை போலவும் புரண்டு வர கடவது. ஆமென். நியாயம் தண்ணீரை போலவும் நியாயம் தண்ணீரை போலவும் நீதி வற்றாத நதியை போலவும் புரண்டு வர கடவது. அநீதிக்கு எதிராக பழைய ஏற்பாட்டில் அநீதிக்கு எதிராக முழங்கிய மிக முக்கியமான தீர்க்கதரிசி ஏசாயா, எரேமியா, மீகா மட்டுமல்ல, இங்கு ஆமோஸ் கூட அநீதிக்கு எதிராக முழக்கமிட்டவர். இஸ்ரவேல் ஜனங்கள் ஆவிக்குரிய காரியங்களிலே மிகவும் பிஸியாக இருந்தாங்க அந்த நாட்களில். என்ன பிஸி? ஆலய வழிபாடுகள், பண்டிகைகள், பலிகள், இதில் ரொம்ப பிஸியாக இருந்தாங்க. இன்றைக்கி நம்ம எப்படி சர்ச்சுக்கு போகிறது, சர்ச்சுக்கு வருவது, காணிக்கை போடுறது, கர்த்தரை துதிக்கிறது, எப்படி பிஸியாக இருந்தாலும் அதுலேயும் மக்கள் இன்றைக்கி பிஸியாக இருந்தாங்க. ஆனால் அன்றாட வாழ்க்கை என்று வரும்போது ஏழைகளை ஒடுக்குதலும் லஞ்சமும் அநீதியும் அன்றைக்கு மலிந்து கிடந்தது. யாருடைய மத்தியில் என்று சொன்னால் மக்களுடைய மத்தியிலே. அன்றைக்கு இருக்கிற ராஜாக்களும் அன்றைக்கு இருக்கிற மக்களுடைய மத்தியிலே சர்ச்சுக்கு போவாங்க, ஆராதனை பண்ணுவாங்க, காணிக்கை போடுவாங்க, பலிகள் செலுத்துவாங்க. சில பேர்லாம் ஐயோ என்னமா துதிக்கிறாருங்க, என்னமா ஜெபம் பண்ணுறாங்க, என்னமா பைபிள் படிக்கிறாங்க, அப்படி நம்ம பார்வைக்கு தெரியும். ஆனால் ஆமோஸ் எதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார்னா, இப்படி நீ பண்ண எல்லா காரியத்திலும் கரெக்டாக இருக்கிற, அதில் பிஸியாக இருக்கிற, ஆனால் உன் லைஃப்னு வரும்போது, வாழ்க்கைன்னு வரும்போது நீ நீதி நியாயத்தை சரியாமல் விட்டுட்டியேன்னு சொல்லி இவங்க என்ன பண்ண ஆரம்பித்தாங்கன்னா, அந்த நாட்களில் அவங்களுக்கு எதிராக முழக்கமிட ஆரம்பித்தார்கள். அன்றைக்கு இருக்கிற மக்களுடைய போலியான பக்தியை கண்டித்தார்கள். உண்மையான பக்தி என்ன என்றால் என்ன என்பதை அவர்கள் வசனத்தின் மூலமாக அன்றைக்கு பிரகடனப்படுத்தினார்கள் தீர்க்கதரிசிகள். சொல்கிறாரு, நியாயம் தண்ணீரை போல புரண்டு வர கடவது. சொல்லுங்க, நியாயம் தண்ணீரை போல புரண்டு வர கடவது. ஆமென். இது பாருங்க, ரெண்டுமே ஆழமான அர்த்தங்களுடையது. மழை காலத்தில், மழை பெய்கின்ற காலகட்டத்தில் மலையிலிருந்து பார்த்திங்கன்னா, மழை காலத்தில் மலையிலிருந்து வெள்ளம் புரண்டு வர ஆரம்பிக்கும். இதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. அது போகும்போது பார்த்திங்கன்னா குப்பை, தூசி எல்லாமே அடிச்சுட்டு போக ஆரம்பிக்கும். அதுதான் சொல்கிற, நியாயம் தண்ணீரை போல புரண்டு வர கிடவுதுன்னா, தண்ணீரை போல் புரண்டு வரும்போது என்னன்னா, அதில் இருக்க எல்லா கசடு அழுக்கு ஒன்றில் முத தண்ணி இந்த சிறு ஆறு இருக்கும், காவேரி ஆறுன்னு பெருசாக இருந்துச்சு, அது கீழே சிறு சிறு வாய்க்கால்கள் வெட்டி விடுவாங்க. இந்த வாய்க்கால் தண்ணி மழை சீசன் டைமில் திறந்து விடுவாங்க. திறந்து விடும் பார்த்திங்கன்னா, முதல்ல திறந்து விடும்போது அந்த வாய்க்கால் அப்படி வறண்டு போய் கிடக்கும். அதை எல்லாமே கிடக்கும். சின்ன வயசில் நாங்கள் திறந்து விடுவோம், போய் இது பண்ண ஆரம்பிப்போம். சொல்லுவாங்க பெரியவங்க, அதில் போய் நிற்காதடா, வெளியே வாடான்னு கூப்பிடுவாங்க.
இல்லை அது வர ஸ்டைலை பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கும் சொல்லுவாங்க இல்லையா அது இதில் போய் நிற்காது அப்படின்னுவாங்க. தெரியும் ஏன் நிற்காதுன்னு சொல்கிறான்னு உங்களுக்கு தெரியும், புரிஞ்சுக்கங்க. எல்லாமே அதில் இருக்க எல்லா கசடு அழுக்கு தீட்டு அது இது எல்லாவற்றையும் அடிச்சுட்டு வெளியே கொண்டு வந்துடும். அதுதான் சொல்கிறாரு, நியாயம் தண்ணீரை போல புரண்டு வர கடவுது என்று சொன்னால், நியாயம் புரண்டு வர இடத்துல அங்கே இருக்கின்ற சமுதாயத்தின் எல்லா மட்டங்களில் உள்ள அநீதிகளையும் கழுவி சுத்திகரிக்க வேண்டும் என்பதுதான் தீர்க்கதரிசிகளுடைய முழக்கமாக அன்றைக்கு இருந்தது. நியாயம் எப்படிப்பட்டதாக இருக்க விரும்பினார்கள் என்று சொன்னால், தண்ணீரை போல அது புரண்டு வர வேண்டும் என்று சொல்லி. அடுத்தது நீதியை பற்றி சொல்லும்போது, நீதி வற்றாத நதியை போல புரண்டு வர கடவுது. நியாயமும் தண்ணீரை போல புரண்டு வரணும், நீதியும் நதியை போல புரண்டு வர கடவுது. இஸ்ரேல் தேசத்தில் பல ஓடைகள் அன்றைக்கு ஓட ஆரம்பித்தது. மழை காலத்தில் மட்டும்தான் அன்றைக்கி தண்ணி இருக்கும். ஆனால் இந்த இடத்துல சொல்கிறாரு, வற்றாத நதி. நீதி எப்படி இருக்கணுமா? வற்றாத நதியை போல புரண்டு வரணும் சொல்கிறார். நீதி எப்படிப்பட்டதாக இருக்கணும்னா, வற்றாத நதி. சில நதிகள் வற்றி போகும், வர கோடை காலத்தில் அநேக நதிகள் வற்றி போகும். ஆனால் சொல்கிறாரு, நதி வற்றி போகலாம், நீதி என்று சொல்லக்கூடியது வற்றி போகக்கூடாது. ஆமென். வற்றாத நீதி என்று சொல்லணும்னா, எல்லா காலகட்டத்திலும் வருடம் முழுவதும் தடையின்றி அவைகள் தொடர்ந்து பாய வேண்டும் என்பதுதான் தேவ திட்டமாக இருந்தது. நீதி நியாயம் என்று சொல்லக்கூடிய ரெண்டுமே தடையின்றி செல்ல வேண்டும், தடையின்றி மக்கள் மத்தியில் காண்பிக்கப்பட வேண்டிய ஒன்று. ஏதோ அவ்வப்போது ஏதாவது மூடு நல்லா இருந்துச்சா காண்பிக்கிறது. எல்லா நேரத்திலும் நீதி நியாயத்து சரியாக வழங்கப்பட வேண்டும். ஆமென். உறவுகள் மத்தியிலே, வியாபாரங்கள் மத்தியிலே, நண்பர்கள் மத்தியிலே, எல்லா சூழ்நிலைகள் மத்தியிலேயும் நம்மிடம் இருக்கின்ற நீதியும் நியாயமும் நதியை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் புரண்டு வர கடவது. அந்த நாட்களில் 21, 23 படிக்கிறேன். உங்கள் பண்டிகைகளை பகைத்து வெறுக்குகிறேன். உங்கள் ஆசரிப்பு நாட்களில் எனக்கு பிரியமில்லை. உங்கள் தகன பலிகளையும் போஜன பலிகளையும் எனக்கு படைத்தாலும் நான் அங்கீகரிக்க மாட்டேன். கொழுமையான உங்கள் மிருகங்களின் ஸ்தோத்திர பலிகளையும் நான் நோக்கி பார்க்க மாட்டேன். உன் பாட்டுகளின் இரைச்சல் என்னை விட்டு அகற்று. உன் வீணைகளின் ஓசையை நான் கேட்க மாட்டேன். என்ன சொல்றாரு தெரியுங்களா? இஸ்ரேல் மக்களை மிக கடிந்து சொல்றார். இதெல்லாம் இதை விட எனக்கு என்ன பிரியம் தெரியுமா? நீ நீதி நியாயத்தை செய்கிற பாரு, அதுதான் எனக்கு பிரியம். நீ நீதி நியாயத்தை செய்யாமல் நீ என்னதான் பண்டிகை கொண்டாடினாலும், என்னதான் பலி செலுத்தினாலும், என்னதான் சர்ச்சில் எப்படிலாம் மியூசிக் போட்டாலும், அது எனக்கு சொல்கிறாரு, அதில் அதை நான் நோக்கி பார்க்க மாட்டேன், அதை கேட்க மாட்டேன். புரிஞ்சுங்களா என்ன சொல்கிறார்? தேவன் என்னத்தை விரும்புகிறார் என்பதை பாருங்கள். உடனே அதனால் பலிகள் பண்டிகைகள் வேணான்னு சொல்ல வரல, அதோடு கூட நீதியையும் நியாயத்தையும் சரியாக மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதிலே தீர்க்கதரிசிகள் கவனமாக இருந்தார்கள். தேவ பிள்ளைகளே, நான் சொல்கிறேன், இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் சொல்கிறேன், கவனமாக இருங்க. அதாவது நம்ம சில பேரை நம்ம பார்சியாலிட்டி பார்த்து ஒரு சிலரை நம்ம அவாய்ட் பண்ணும்போது நல்லா கவனமாக கேளுங்க. அங்கே நீதியின் நியாயத்தையும் அவர்கள் மத்தியிலே சரியாமல் செய்யாமல் மறந்து விடுகின்றோம். ஆகுதான் ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்குது, நன்மை செய்ய திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் போகாதே, அது பாவம் என்று ஒரு இடத்துல போடப்பட்டிருக்குது. புரியுதுங்களா? அதே போல் நீதி நியாயத்தை கரெக்டாக வழங்க வேண்டிய நேரத்தில் கரெக்டாக வழங்கணும். அப்படி செய்யாமல் போனாலும் அது தேவ சமூகத்தில் குற்றமாக கருதப்படுகின்ற ஒன்றாக இருக்கின்றது. என்ன சொல்கிறாருன்னா, பக்தி என்று சொல்லக்கூடியது வெறும் ஆலய சடங்குகளில் முடங்கி கிடப்பது கிடையாது, அதோடு நின்று விடுவதல்ல பக்தி. பக்தி என்பது சமுதாயத்தில் அநீதியால் பாதிக்கப்பட்ட மக்கள், ஏராளமான மக்கள் இருக்கிறாங்க. அவர்கள் வாழ்விலே தண்ணீரை போலவும் நதியை போலவும் எல்லாருக்கும் நீதி நியாயமும் சரியாக செல்ல வேண்டும் என்பதுதான் தேவ திட்டமும் நோக்கமாக இருக்கிறது. ஆமென். புரியுதுங்களா? மீகாவுக்கு போவோம். மீகா என்ன சொல்கிறாரு கொஞ்சம் கவனிப்போம். மீகா இவரும் பாருங்கள், அந்த நாட்களில் நீதி நியாயத்தை சரியாக பேசினவர், அன்னைக்கு இருக்கிற அநீதிக்கு எதிராக குரல் கொடுத்தவர், அநீதிக்கு எதிராக முழக்கமிட்டவர் இந்த மீகாவும் கூட. 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை போய் கொள்வோம்.
மனுஷனே நன்மை என்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். கவனிச்சிங்களா? எல்லாம் எடுத்துக்கிட்டீங்களா? பக்கம் 1079 பக்கம் எடுத்துக்கிட்டீங்களா? படிங்க பார்க்கலாம். மனுஷனே நன்மை என்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையை நடப்பதே அல்லாமல் வேற என்னத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். பக்கத்துலங்க வேற என்னத்தையா சொல்லுங்க, வேற என்னத்தையா கேட்கிறார் சொல்லுங்க. மீகாவுடைய அந்த அந்த ப்ரெசன்டேஷனே வேற மாதிரி இருக்கு. வேற என்னத்தையா கேட்கிறாரு? என்ன நினைச்சிட்டு இருக்கிறார்? வேற என்னத்தை ஆண்டவர் உன்கிட்ட கேட்கிறார்? நீதியும் நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதே அல்லாமல் வேற எண்ணத்தை உன்னிடத்தில் கேட்கிறார். தேவ பிள்ளைகளே, முழு வேதாகமத்துடைய சாராம்சத்தையும் தேவன் மனிதனிடத்தில் எதிர்பார்க்கின்ற காரியத்தை பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை பிரியப்படுத்துவதற்கு அந்த நாட்களிலே ஆயிரக்கணக்கான ஆட்டுக்கடாக்களையும் 10,000 இவைகள்லாம் நிறைய கொண்டு வந்தாங்க. படிக்கணும் பாருங்க, 7ஆம் வசனம். ஆயிரங்களான ஆட்டுக்கடாக்களின் பேரிலும் எண்ணெயாய் ஓடுகிற 10,000 ஆறுகளின் பேரிலும் கர்த்தர் பிரியமாய் இருப்பாரோ? என் அக்கிரமத்தை போக்க என் முதற் பேரானவனையும் என் ஆத்துமாவின் பாவத்தை போக்க என் கற்பக்கனியையும் கொடுக்க வேண்டுமோ? கவனிங்க, என்ன சொல்றாருன்னா, இந்த வெளிப்பிரகாரமான காணிக்கை காட்டிலும் தேவன் இங்கு ஒரு 3 காரியத்தை மக்கள் மத்தியில் எதிர்பார்க்கிறார். ஒன்று என்ன? முதலாவது திரும்ப சொல்ல நியாயம் செய்வது. எல்லா இடத்துலையும் வரக்கூடிய ஒரு காமன் வேர்டுன்னா நீதி நியாயம், நீதி நியாயம். இங்கேயும் தீர்க்கதரிசிக்கிற சொல்றாரு நியாயம். ஆமென். நியாயம் செய்து, நியாயம் செய்து. முதலாவது காரியம் நியாயம் செய்து. தேவ பிள்ளைகளே, இந்த நியாயம் என்று சொல்லக்கூடியது நம்முடைய அன்றாட வேலையில். கவனமாக கேளுங்க. நம்ம நியாயம்னு சொன்னாலே இதெல்லாம் வீடு சம்மந்தப்பட்டது இல்லைங்க. இதெல்லாம் நியாயம்னு சொன்னாலே அதெல்லாம் உங்கள் நியாயத்தை சொல்லுவோம். உங்கள் நியாயத்தெல்லாம் வீட்டுக்கு வெளியே வச்சுக்கோங்க, உங்கள் நியாயத்தெல்லாம் சபைக்கு வெளியே வச்சுக்கோங்க. இங்கே வந்துட்டிங்கன்னா அப்படியே அடைக்கி பொட்டி பாம்பா அப்படியே நாங்கள் சொல்கிறதை கேட்டு போங்கன்றுவாங்க. ஆனால் நீதி, அதாவது நியாயம் செய்து என்று சொல்லக்கூடியது வெளியில் இல்லை. முதலாவது எங்கே ஆரம்பிக்கணும்னா நம்முடைய அன்றாட வாழ்வில், நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய வேலை செய்கின்ற இடத்தில், வியாபாரத்தில், மற்றவரோடு பழகும்போது நேர்மையாகவும் நியாயமாகவும் நடந்து கொள்ள வேண்டும். ஆமென். சொல்லுங்க, புரியுதுங்களா? இது நிறைய விலைக்கு சொல்லலாம். ஆனால் நேரம் நமக்கு வேகத்தை போயிட்டுருக்குது. இது நீங்களே புரிஞ்சுக்குங்க. நீங்கள் வாழ்கிற இடத்துல நீதி நியாயத்தையும், ஒருவேளை உங்கள்கிட்ட ஒருத்தங்க ஏமாற்றுன்னு நினச்சா கூட கொஞ்சம் கவனமாக இருந்து, இல்லை இவங்க நம்மளை ஏமாற்ற, ஒருவேளை நீங்கள் ஒரு இடத்துல கடையில் பொருள் வாங்குறீங்க, எக்ஸ்ட்ரா காசு கொடுத்துட்டா கூட அவன் ஏமாந்துட்டான் அப்படின்னு சொல்லி நம்ம வீட்டில் நம்ம அந்த காசை கொடுக்க போங்க. சும்மா ஒரு உதாரணம் சொல்கிறேன். கடைக்கு போகிறீங்க, கடையில் போகும்போது எக்ஸ்ட்ரா அவன் தெரியாமல் காசை கொடுத்துட்டான். நீங்கள் மட்டும் அந்த காசை திரும்ப அவனுக்கு முன்னாடியே கொடுத்து பாருங்கள், அவங்க மேலே நம்பிக்கை வர ஆரம்பிக்கும். இந்த மாதிரி எத்தனையோ தடவை என் வாழ்க்கை நடந்திருக்குது. நான் சொல்லுவேன், சார் கணக்கு ஒழுங்காக பாருங்கள். கணக்கு பார்க்கும்போது அவங்க எக்ஸ்ட்ரா நிறைய கையில் கொடுத்துருவாங்க. கணக்கு பார்த்தா சாரி சார் அப்படின்னு வாங்க. இல்லைங்க, இது உங்கள் காசு, என்கிட்ட வர வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம என்ன சொல்லுவோம், அவன் ஏமாந்துட்டான், அவன் கர்த்தர் இந்த மாதிரி வழிகளில் கர்த்தனுக்கு சப்போர்ட் பண்ணுறாருன்னு பாருங்கள், உடனே கர்த்தரை இழுத்துக்குவாங்க. இல்லைங்க, ஒரு சின்ன விஷயந்தான். அதே மாதிரி எல்லா விஷயத்துலையுமே, எல்லா காரியத்திலையுமே நம்ம நீதியையும் நியாயத்தையும் மக்கள் மத்தியில் எல்லா இடத்துலையுமே, வெளியில் மட்டும் கிடையாது, நாம் பழகிற எல்லா இடத்துலையுமே அவைகளை காண்பிக்க வேண்டும். ஆமென். புரியுதுங்களா? யாருக்கும் அநீதி இழைக்கக்கூடாது, அநீதி உண்டு பண்ண கூடாது. லஞ்சம், பொய் சாட்சி, ஏமாற்றுதல் எல்லாவற்றுக்கும் இடம் கொடுக்கக்கூடாது. கவனமாக பல பேர் பலரை ஏமாத்துறாங்க. கவனமாக கேளுங்க. பல விஷயங்களை ஏமாற்றுகிறார்கள். அதில் ஒன்று பண விஷயம். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க.
தேவன் நம்மள்ட்ட எதிர்பார்க்கிறது பண விஷயத்தில் ரொம்ப உண்மையும் நீதி நியாயத்தை தேவன் எதிர்பார்க்கிறார் வந்து. ஆமென். ஹலோ, ஒன்று சொல்லட்டுங்களா? இங்கே இருக்கிற தசம பாகத்தை ஏன் கர்த்தர் கொண்டு வர ஆரம்பித்தார் தெரியுங்களா? அதில் உங்கள்கிட்ட இருக்கிற நீதி நியாயத்தை எதிர்பார்க்கிறார். ஆனால் இங்கே இருக்கிற ஒரு சிலரை தவிர மீதம் இருக்கிற எல்லாருமே நீங்கள் தசம பாகத்தில் கை வைத்து கொண்டிருக்கிறீர்கள். ஹலோ, கைத்துக்கு சொல்லலை. எத்தனை பேர் உங்கள் தசம பாகத்தை கரெக்டாக கொடுக்குறீங்கன்றதை மட்டும் யோசிச்சு பாருங்கள் பார்க்கலாம். கரெக்டாக வாங்கின சம்பளத்தில் 10% என்பது தசம பாகம் என்றால் என்ன? நீங்கள் எத்தனை பேர் உண்மையாக நீங்கள் சொல்ல முடியும்? நான் 10% கரெக்டாக கொடுத்துருவேன் எத்தனை பேர் சொல்ல முடியும்? தேவ சமூகத்தில் வந்து கை தூக்க வேண்டாம். ஆக தான் சொல்கிறாரு, இது நான் உன்கிட்ட எதிர்பார்க்கிறது இதுதான்ப்பா எதிர்பார்க்குறேன். மல்கியாவில் வரும்போது சொல்கிறார், டேய் நீ திருடண்டா அப்படின்ட்டார். வஞ்சிக்கலாமா? மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? உடனே கேட்குறாங்க, ஆண்டவரே நாங்கள் எந்த இடத்துல வஞ்சிக்கலாம்? திருடலாமான்னு அர்த்தம். மனிதன் தேவன்கிட்ட திருடலாமா? உடனே கேட்குறாங்க, ஆண்டவரே எங்கே திருடணும்? உடனே சொல்கிறாரு, தசம பாகத்திலும் இவ்வளோ நாள் பாஸ்ட் ஒழுங்காக போனார், இன்றைக்கி என்ன ஆச்சுன்னு தெரியல இவருக்கு. ஒன்றும் இல்லைங்க, தேவன் இந்த விஷயத்திலையும் நீதி நியாயங்களை தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஆமென். உண்மை எதிர்பார்க்கிறார். நம்ம எல்லாவற்றையும் கரெக்டாக பண்ணிட்டு இந்த விஷயத்தில் இங்கே இருக்கிற நான் சொல்லட்டுங்களா, எனக்கு கை விட்டு 10 பேர் சொல்ல முடியும். 10 பேர் மட்டும் தான் கரெக்டாக கொடுக்குறாங்கன்னு சொல்ல முடியும். இது எல்லாருமே எந்த லிஸ்ட்டில் இருக்கிறீங்க தெரியுங்களா? உங்களை சரி பண்ணிக்கங்க. என்ன பண்ணுங்க? உங்களை சரி பண்ணிங்க. நீதி நியாயத்தை அதிலையும் வழங்க வேண்டும் என்று அதை கொண்டு வர பாருங்கள். ஓகேங்களா? நியாயத்தின் பக்கமாக நிற்க பாருங்கள். ஓகே. ரெண்டாவது இதில் இரக்கத்தை சிநேகித்து, முதலாவது நியாயம் செய்த இரக்கத்தை சிநேகித்து, அதாவது நம்முடைய இருதயத்தில் குணம். இந்த நீதி நியாயங்கள் செய்யும்போது அது குணம் சார்ந்த ஒன்று. ஹெசாட் என்று சொல்லக்கூடிய எபிரேய பதம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதாவது உடன்படிக்கையின் மாறாத அன்பு. இந்த இரக்கம் என்று சொல்லக்கூடிய வார்த்தைக்கு உடன்படிக்கையின் மாறாத அன்பு. அப்போ இரக்கத்தை சிநேகித்து, உடன்படிக்கையின் மாறாத அன்பை சிநேகித்து என்ன சொல்கிறாருன்னா, எதையுமே கடமைக்காக அல்லது செய்யாத, மற்றவர்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக செய்யாத. நிறைய நேரத்தில் இந்த இரக்கம் செய்கிறது எல்லாமே நம்ம எப்படி பண்ணுறோன்னா, இரக்கம் என்றாலே மற்றவங்க பார்க்கணும், கடமைக்காக பண்ணுறது. சொல்கிறாரு, அப்படி பண்ணாத. இரக்கத்தை செய்வதையேன்னு சொன்னால் நம்ம சிந்திக்கணும் என்னன்னா, அடுத்தவர்களுக்கு உதவி செய்வதிலும் தவறுகள் செய்கிறவர்களை மன்னிப்பதிலையும் நம் இருதயம் மகிழ்ச்சி அடைய வேண்டும். நான் கேட்குறேன், நமக்கு விரோதமாக எவ்வளோ பேர் தப்பு பண்ணியிருக்கிறாங்க. மன்னிச்சிருக்கிறீங்களா? மகிழ்ச்சி அடைந்திருக்கிறீர்களா? நமக்கு விரோதமாக கவனமாக கேளுங்க. பிரசங்கத்தை கேட்டுட்டு வீட்டில் போய் இங்கே பாரு, உனக்கு தான் பேசுகிறேன், உனக்கு தான் பேசுனா சொன்னீங்கன்னா அவ்வளோதான். ஒரு பழக்கத்தை உருவாக்கிக்கங்க. என்ன பிரச்சனைனா, எந்த வார்த்தையை கொடுத்தாலும் முதல்ல ஆண்டவரே ஸ்தோத்திரனோடு பேசுனதுக்காக ஸ்தோத்திரம், பேசக்கூடியவங்களோடு பேசுனதுக்காக ஸ்தோத்திரம் அப்படியே நிப்பாட்டிடணும். வீட்டில் போய் இது மாதிரி ஆண்டது உனக்கு தான் எனக்கு திருந்தல. அதுக்கு அந்த மாதிரி வார்த்தைகள் இங்கே இருக்கிற சபைகள் யாரையும் சொல்லக்கூடாது, பேசக்கூடாது. உங்கள்கிட்ட அன்பும் இரக்கமும் நிறைந்ததாக நீங்கள் அப்படி சொல்லும்போதே ஒருத்தரை திட்டும், அதாவது அந்த இடத்துல இரக்கம் உண்டாகும். ஒருத்தர் தப்பு பண்ணும்போது அங்கே இரக்கத்தை கொண்டு வரணும் ஒழிய, நம்ம ஒருத்தர் திட்டும் போது என்ன நடக்குதுன்னா அங்கே இரக்கம் இல்லை என்பதை காண்பிக்கிறீர்கள். உங்கள் உள்ளத்தில் இருக்கிற அந்த காய்மகாரத்தை வெளியே கொண்டு வர பார்க்குறீங்க இல்லை. உங்களுக்கு விரோதமாக யார் எது செய்தாலும் அவர் நம்முடைய இருதயம் அவர்களை மன்னிப்பதில் உற்சாகம் அடைய வேண்டும். அதில் தேவன் விரும்புகிறார். ஆமென். புரியுதுங்களா? ஏன் தெரியுங்களா? நம்மளை அவர் மன்னிச்சிருக்கிறாருங்க. இந்த இடத்துல நம்ம பண்ணின, அதாவது தெரிஞ்சு செய்யுது. இங்கே இருக்கிறவங்க தெரிஞ்சு செஞ்ச தப்பை விட தெரியாமல் செய்த தப்பு கணக்கில் அடங்காதவை. உண்மை இல்லையா? என்னங்க அதுக்கும் ஒன்றும் சொல்ல மாட்டேன்றீங்க? ஏங்க,
நம்ம சில தப்பெல்லாம் சிலருக்கு தெரியுது, அதனால் அவங்க வந்து நம்மளை கண்டிக்கிறாங்க. ஆனால் இங்கே இருக்கிற நிறைய பேர் பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் தெரிஞ்சு செய்த தப்பை விட தெரியாத அதிகம். ஆனால் நான் சொல்கிறேன், உங்கள் இருதயம் மன்னிப்பதில் மகிழ்ச்சி அடைய வேண்டும். நியாயம் செய்யும்போது அங்கு இரக்கமும் அந்த நியாயத்தில் கலந்திருக்க வேண்டும். கர்த்தர் என்ன கேட்குறாரு இந்த இடத்துல? 3 காரியம், இப்போ 2 காரியம் சொன்னலையா? நியாயம் செய்யணும், இரக்கத்தை சிநேகிக்கணும்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு? உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதே அல்லாமல் வேற என்னத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். அப்போ தேவனுக்கும் நமக்குமான ஆவிக்குரிய உறவு எதை சார்ந்தது? மனத்தாழ்மையை சார்ந்தது. நமக்குள்ள சுயநீதியையோ நமக்குள்ள இருக்கிற பெருமையையோ நமக்குள் கொண்டு வந்து விடக்கூடாது. சுயநீதி பெருமை ரெண்டத்தையும் கொண்டு வந்துடக்கூடாது. நான் நல்லா கவனமாக கேளுங்க. நான் என் சொந்த பலத்தால் நீதியை செய்யலை, எல்லாம் தேவனுடைய கிருபையால் நான் நீதியை செய்கிறேன். அந்த எண்ணம் நமக்குள் வர வேண்டும். பெருமையாலும் அகங்காரத்தாலும் யாருக்கும் நீதியை செய்யக்கூடாது. அந்த நீதியில் தேவனுடைய கிருபை கலந்திருக்க வேண்டும். தேவனுக்கு கீழ்ப்படிந்து அவரோடு என்னாலும் இணைந்து நடக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். புரியுதுங்களா? ஆகுதான் தேவனை நேசிக்க வேண்டும். மனிதர்களிடம் நியாயமும் இரக்கமும் தேவனிடம் மனத்தாழ்மையையும் கொண்டு வாழ்வதுதான் தேவன் நமக்கு காட்டியிருக்கும் உண்மையான நன்மை. ஆமென். அது மட்டுமல்ல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் நீதி நியாயத்தையும் அருமையான பெஸ்ட் உதாரணம் யார் என்று சொன்னால் இயேசு. இந்த பூமியில் சரியான நீதி நியாயம் அவருடைய வாழ்க்கை நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி பார்க்கலாம். நம்ம இந்த வேர்ட் டிஸ்கஷனில் கூட சகேவை பற்றி படித்தோம். சகேவை பற்றி படிக்கும்போது எவ்வளவோ ஆழ்ந்த டீப்பெல்லாம் உள்ளே போனோம். அதில் ஒரு காரியம் பார்த்தோம். இயேசு ஒன்லி யார் கொடுக்குறாங்க அவங்க வீட்டுக்கு மட்டும் இல்லைங்க, எல்லா வீடுகளுக்கும் உள்ளே போயிட்டு வந்தார். எல்லா மக்களையும் கவனித்தார். எல்லா மக்களும் நீதி நியாயத்தை சரியாக வழங்க ஆரம்பித்தார். அவர் பேசின பேச்சு எல்லாரும் அவர் பேச்சில் அப்படியே அடங்கி போயிட்டாங்க, வாயடிச்சு போய் நின்னார்கள். அதுதான் தேவன் இயேசு கிறிஸ்து ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவித்தார், பாவம் செய்தவர்களும் இரக்கத்தை காட்டினார். அதே வேளையில் பரிசேயர்களையும் போலியான வாழ்க்கை வாழ்ந்த மக்களையும் அநீதியான அவர்களிடம் காண்பித்தார். பரிசேயர்களுடைய அநீதியான வாழ்க்கையையும் இயேசு கிறிஸ்து கண்டிக்க ஆரம்பித்தார். நம்மிடம் நீதியாக இருப்பதை நம்ம வேதத்தில் பார்க்க ஆரம்பிக்கிறோம். இன்னொரு மனிதனை பற்றி பார்த்துட்டு 2 வசனம் சொல்லி முடிக்கிறேன். 10 அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். இங்கு ஒரு மனிதனை பற்றி பார்க்கிறோம். அவனுடைய பேர் கொர்நேலியு. இவர் பார்த்தீங்கன்னா ஒரு புறஜாதி. இவ்வளோ நேரம் பார்த்தது யூதர்கள் மற்ற காரியத்தை பார்த்தோம். இங்கே ஒரு புறஜாதி, இதையும் பார்த்தாகணும். யூதர்கள் மட்டுமல்ல, நீதி நியாயத்தை செய்தது தேவனுடைய பிள்ளைகள் மட்டும் கிடையாதுங்க. அந்த நாட்களில் வாழ்ந்த ஒரு புறஜாதி மக்களும் நீதி நியாயத்தை செய்ய ஆரம்பித்தாங்க. 10ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் படிக்கிறேன். எந்த ஜனத்திலாயினும் அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன் என்று நிச்சயமாய் அறிந்திருக்கிறேன். பேதுரு பிரசங்கம் பண்றார். எதை பற்றி பிரசங்கம் பண்ணுறாரு? பேதுருடைய என்ன பார்த்தீங்கன்னா, அவர் ஒன்லி இந்த யூதர்களை மட்டும்தான் போயிட்டு இருந்தார், அவங்கள மட்டும் தான் பார்த்துட்டு போயிட்டு இருந்தார். ஆனால் இங்கு தேவனுடைய திட்டம் யூதர்கள் மட்டுமல்ல, உலகம் முழுவதும் போக வேண்டும் தேவ திட்டமாக இருந்துச்சு. இவர்கள் புறஜாதிகளிடத்தில் போய் ஊழியம், பேதுரு புறஜாதிகள் மத்தியில் ஊழியம் பண்ண போகிறாருன்னா அது கொர்நேலியு வீடு தான் வீடு. அந்த இதில் பார்க்குறோம் 2:10 அவன் தேவ பக்தியிலவனும் தன் வீட்டாரனோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தான். ஆமென். ஏன் இதை சொல்கிறேன்னா, யூத ஜனங்கள் எப்போதுமே மற்றவர்களை அருவருப்பாக பார்ப்பார்கள், மற்றவர்களை தீண்டத்தகாதவர்களாக பார்ப்பாங்க. அதே போல் நம்ம பேதுரு கூட பார்த்திங்கன்னா அப்படி தான் நடிச்சுட்டு உள்ளே வரார். ஆனால் உள்ளே வந்த பிற்பாடு தேவன் நடத்துகிற விதத்தை பார்க்கும்போது அவர் 34ஆம் வசனம், அப்பொழுது பேதுரு பேச தொடங்கி புறஜாதிகள் மத்தியில் பேச ஸ்டார்ட் பண்ணுறாரு, பிரசங்கத்தை ஸ்டார்ட் பண்ணுறாரு. என்ன ஸ்டார்ட் பண்ணுறாரு? அப்பொழுது பேதுரு பேச தொடங்கி பாயிண்ட் என்ன சொல்கிறாரு தெரியுங்களா? தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. புரிஞ்சிச்சு? எவ்வளோ பெரிய வெளிப்பாடு! என்ன தேவன் பால்சி எழுதி பார்க்குறவர் கிடையாது, ஒருத்தருக்கு வெண்ணெய் ஒருத்தருக்கு சுண்ணாம்பு கிடையாது. தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல.
எவ்வளோ வெளிப்பாடு தெரியுங்களா? இந்த வெளிப்பாடு இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும். இனிமேலாவது ரொம்ப நேசிக்கிறவங்கள ஒரு மாதிரியும் உங்கள் வீட்டில் இருக்கிற மற்றவர்களை இன்னொரு மாதிரியும் டீல் பண்ணவே பண்ணாதீங்க. பக்கத்து சொல்லுங்கள். ஒருத்தர் ஒரு மாதிரியும் இன்னொரு மாதிரியும் டீல் பண்ணாதீர்கள். ஆமென். புரியுதுங்களா என்ன சொல்கிறோன்னு? வேதத்தில் தேவன் கானானியர்களை நியாயம் தீர்த்தார் யோசுவாவின் மூலமாக. ஏன்னு சொன்னால் அவர்கள் நீதியாய் நடக்கவில்லை, அநீதியாய் நடந்தார்கள். தேவன் நியாய தீர்ப்பை பார்த்தார்கள். ஒரே ஒரு வசனம் சொல்லி முடிப்போம் இன்றைக்கு பிரசங்கத்தை. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் போய்க்குங்க. அந்த இடத்துல வந்து இன்றைக்கி முடிப்போம். இந்த செய்தியவே முடிக்கலாம், கவலைப்படாதீங்க. 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஆதலால் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ. கவனிச்சிங்களா? கவனமா கேட்டீங்களா? என்ன சொல்ற இயேசு மலைப்பிரசங்கத்தில் என்ன சொல்றாருன்னா, திரும்ப படிங்க. ஆதலால் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். இதுவே நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களுமாம். ஓகே, என்ன சொல்றாரு? கவனமா கேளுங்க. மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளையே நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். இவைகளை என்னவா? நியாயப்பிரமாணம் தீர்க்க தரிசனங்களாகும். என்ன சொல்ற? அந்த காலகட்டத்தில் யூதர்கள் வேதம் என்று சொன்னால் முழு வேதத்தையும் அவங்க எப்படி பேசுவாங்கன்னா, அவர்களுக்கு வேதம் என்று சொன்னாலே ஷார்ட் நியாயப்பிரமாணம் தீர்க்க தரிசனங்களும் என்று சொல்லுவார்கள். நியாயப்பிரமாணம் என்று சொன்னால் முதல் 5 புஸ்தகம், தீர்க்க தரிசனம் என்று சொன்னால் 6வது புஸ்தகத்திலிருந்து அடுத்த வரையில் மல்கியா வரையில் இருக்கின்ற எல்லா புஸ்தகமும். அப்போ என்ன சொல்கிறாரு இயேசு கிறிஸ்து? இதுவே நியாயப்பிரமாணம் தீர்க்க தரிசனங்களுமாம் என்று சொல்லும்போது சொல்கிறாரு இதுதான்ப்பா. என்ன என்னன்னா முழு வேதம் ஒரு வருஷத்தில் சொல்கிறாரு, மனிதர்கள் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறார்களோ அதையே அவர்களுக்கு செய்யுங்கள். இது முழு வேதமும். வேதத்தை ஷார்ட்டாக சொல்லணுமா? முழு வேதத்தையும் ஒரே வரியில் கொண்டு வரணுமா? ஒரே வரியில் பாயிண்ட் சொல்லணுமா? என்ன சொல்கிறாருன்னா, கர்த்தருக்கு முன்பாக சரியாக நடந்து கொண்டு சரியாக வாழ வேண்டும். அதாவது மனிதர்கள் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறார்களோ அதையே அவர்களுக்கு செய்யுங்கள். உங்களுக்கு உங்கள் வீட்டில் உள்ள உங்களுக்கு என்ன செய்யணும்னு விரும்புகிறீங்க? ஹலோ, ஒன்றும் இல்லை. ஒருத்தங்க என்கிட்ட பேச மாட்டேன்றாங்கன்னா நீங்களும் அவங்க என்ன அவங்கள்ட்ட பேசணும்னு எதிர்பார்க்குறாங்க. மற்றவங்க என்கிட்ட பேச நல்லா இருக்குன்னு விரும்புகிறோம். அப்போ அதே போல் சொல்கிறேன், அவங்க உன்கிட்ட பேசணும்னு விரும்புகிறீல்ல, எதிர்பார்க்குறீல்ல, முதல்ல நீ ஸ்டார்ட் பண்ணுன்ற. ஹலோ, இல்லைங்க நான் விட மாட்டேன், நானும் இப்படி அப்படி நிப்பாட்டு. முழு வேதம் என்ன சொல்லுதுன்னா, அவங்கள்ட்ட நீ என்னத்தை எதிர்பார்க்குறியோ முதல்ல நீ அவர்களுக்கு அதை இல்லை நான் அவங்க நேசிச்சா அவங்க முதல்ல பேசிட்டோம் அப்புறம் நான் பேசுகிறேன். அதெல்லாம் ஓனம் கட்டு. பைபிள் என்ன சொல்லப்பட்டிருக்கு? முழு வேதாகமும் நியாயப்பிரமாணம் தீர்க்க தரிசனம் என்றால் என்ன? அவங்கள்ட்ட என்னத்தை எதிர்பார்க்க அதை முதல்ல நீ கொடுன்றார். முதல்ல நீ செய். ஆமாம். உங்களை நேசிக்கிற மற்றவர்கள் உங்களை நேசிக்கணும்னு விரும்புகிறீங்களா? எத்தனை பேர் பாஸ்டர் நீ யாருமே நேசிக்க மாட்டேன்றாங்க பாஸ்டர்? முதல்ல நீ நேசி. ஹலோ, என் மனைவி பேசவே மாட்டேன்றா, என் புருஷனை பேசவே மாட்டேன்றாங்க, என் பிள்ளைங்க பேசவே மாட்டேன்றாங்க, என் பெற்றவங்க பேசவே மாட்டேன்றாங்க சொல்கிறாரு. முதல்ல நீ ஸ்டார்ட் பண்ணு. முழு வேதாந்தி ஷார்ட்டாக சொல்லப்போனால் முதல்ல நீ ஆரம்பி. முதல்ல நீ என்னத்தை ஆரம்பி? மக்கள் உனக்கு என்ன நல்லது செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அந்த நன்மையை முதல்ல நீ ஆரம்பி. எழுந்து நிற்போம். இருக்கிறீங்களா? ஏதோ உள்ள போச்சா? நீதி நியாயத்தை இப்படி தான் கொண்டு வரணும். நீதியை நடப்பித்தார்கள் விசுவாச வீரர்கள். தேவனுக்கு பிடிச்சது நீதி நியாயங்கள். அந்த நீதி நியாயத்தை சொல்கிறாரு. மக்கள் அவங்கள்ட்ட மற்றவர்கள்ட்ட என்னத்தை எதிர்பார்க்கிற அதை
அதில் நீ ஃபஸ்ட்டாக நீ செய்கிற பழகிக்க அப்படின்றார். ஆமென். புரியுதா? பக்கத்தில் புரிஞ்சிச்சான்னு கேளுங்க. ஏதாவது புரிஞ்சிச்சா? என்ன புரிஞ்சிச்சின்னு கேளுங்க. என்ன புரிஞ்சிச்சு? சில பேர் சொல்கிறீங்க எப்படிங்க முடியுங்க இதெல்லாம் கதைக்கு ஆகிற விஷயம். சில பேர் சொல்கிற கேட்க காது, இதெல்லாம் கதைக்கு ஆகிற விஷயம் கிடையாது பாஸ்டர். ஏங்க என்னுடைய பகை எத்தனை வருடம், என்னுடைய கசப்பு எத்தனை வருடம். முதல்ல நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க. முதல்ல நீங்கள் ஆரம்பிங்க. நீங்கள் ஆரம்பிச்சு எல்லாமே சரியாக போயிடும். ஆமென். கர்த்தர் கேட்குறார், இதை தான்ப்பா நான் உன்கிட்ட எதிர்பார்க்குறேன். என்னத்தை எதிர்பார்க்குறேன்? முதல்ல நீ ஸ்டார்ட் பண்ணணும்னு எதிர்பார்க்குறேன்றார். தேவன் முதல்ல ஸ்டார்ட் பண்ணதே தேவனுங்க. தேவன் அவரை போல உண்டாக்கியிருக்கிறாரு. இப்போ நம்ம இந்த உலகத்தை அனுப்பும்போது சொல்லுவாங்க அடியாக இருக்கணும் வானுங்க. ஏங்க அது இந்த அதாவது மக்களுக்கு வந்து பிற்போக்கான காரியம் நல்லா மனதில் பதிச்சிருக்குது. பிற்போக்கான நிறைய பதிச்சிருக்குது. திட்டது ஏன் திட்டா இருக்கும், அடி ஏன் அடியாக இருக்கும் அப்படின்லாம் இல்லைங்க. அவர்களுக்கு நன்மை, மக்கள்கிட்ட நன்மை எதிர்பார்க்குறீங்க. அந்த நன்மையை முதலாவது நீங்கள் கொடுக்குற ஒரு இடத்துல நீங்கள் இருக்க ஆரம்பியுங்கள். கரங்களை உயர்த்தி கர்த்தருடைய வார்த்தைக்கு நன்றி செலுத்துவோம். ஸ்தோத்திரம் பிதாவே என்று எங்களோடு பேச நம்முடைய வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்கள் கண்களை திறந்ததற்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஓ ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆபிரகாம், ரூத், யோசுவா, தாவீது, சாலமோன், யோசியா, யோசேப்பு, தீர்க்கதரிசிகளும், கொர்நேலியும், இயேசுவாகிய நீரும் இந்த பூமியிலே நீதியும் நியாயத்தையும் செய்தீரே. இதை நீர் எங்களிடம் எதிர்பார்க்கிறீரே. எங்களை நீதிமானாக மாற்றினது மட்டுமல்லாமல் நீதிமான்களாகி நாங்கள் நீதியை செய்ய வேண்டும் என்று நீர் விரும்புகிறீர். இதை தவிர வேற என்னத்தை ஆண்டவர் உன்கிட்ட கேட்கிறார் என்று வேற நீர் கடைசியாக மீகாவின் மூலமாக எங்களோட சொன்னதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு முன்பாக வாழ்ந்த முன்னோர்களை பார்க்கிறோம். அவர்கள் இந்த பூமியில் நீதி நியாயத்தை சரியாக செய்தது போல எங்களையும் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, இனிமேல் மக்கள் எங்களுக்கு என்ன செய்வார்கள் என்று நாங்கள் எதிர்பார்ப்பதை விட நாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்பதுதான் உமக்கு பிடிக்கும் என்பதை அறிந்து கொண்டோம். அதுதான் உண்மையான ஆராதனை, உண்மையான பக்தி என்பதை அறிந்து கொண்டோம். இன்றிலிருந்து அந்த உண்மையான பக்தியையும் ஆராதனையும் நாங்கள் இந்த நீதி நியாயத்தை சரியாக செய்வதன் மூலமாக காண்பிக்க போகிறோம். ஆண்டவரே, இதன் மூலமாக நீர் யார் என்பதை முழு உலகத்துக்கும் காண்பிக்க போகிறோம் கர்த்தாவே. ஒருவேளை நாங்கள் அப்படி செய்யும் பொழுது சில இடத்துல பல எதிர்ப்புகள் வரலாம். ஆனால் அந்த எதிர்ப்புகள் எல்லாம் நீர் நன்மையாக மாற்ற பண்ண போகிறீர். அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. சில இடத்துல மக்கள் கோபித்து கொண்டு மூஞ்சி திருப்பி கொண்டு செல்லலாம். ஆனால் அதை கூட நீர் எங்களுக்காக மாற்ற வல்லவராக இருக்கிறீர். உமக்கு நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் கர்த்தாவே. இங்கே இருக்கிற உங்களுடைய ஒவ்வொரு பிள்ளைகளும் நீதி நியாயத்தை செய்து இந்த பூமியில் உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி உங்களுடைய பிள்ளைகளாக வாழ்ந்து உங்களுடைய ராஜ்யத்தை இந்த பூமியில் கட்டுகிறவர்களாக மாறட்டும். இங்கே இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கின்ற தேவக்கரமுடைய பிள்ளைகளை தாங்கி நடத்துவதாக. ஆண்டவர் கொடுக்கிற காரியத்திலும் நீதியாய் நியாயமாக உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு அவருடைய உள்ளம் திறக்கப்படுவதாக, கண்கள் திறக்கப்படுவதாக. ஹல்லேலூயா. ஆண்டவர் ஊழியம் செய்கின்ற காரியத்திலும் உண்மையாக செய்யட்டும். பண விஷயங்கள், பொருளாதார காரியங்கள், நீதி நியாயத்தை காண்பிக்கின்ற விஷயத்திலே அவர்கள் உண்மையை காண்பிக்கட்டும் கர்த்தாவே. ஹல்லேலூயா. நீங்கள் விரும்புகிற காரியத்தை இங்கே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்கள் வாழ்விலே அதை வெளிக்கொண்டு வரட்டும் கர்த்தாவே. உண்மையான பக்தி, உண்மையான ஆராதனையை இனிமேல் இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் செய்யட்டும் என்று ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.